அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். தொடர்ந்து நான் 11:11 என்றதை பற்றியும், அந்த 11:11 எப்படி சித்தர்கள் கூட சேர்க்கலாம், பிரபஞ்சத்தின் சாவி சாவித்திரி தேவி, அந்த பூட்டு சாவியை பற்றி, அந்த பூட்டில் நம்பர் நம்ம போட்டு வச்சுக்கலாமான்றதை பற்றி, இல்லை பெயிண்ட்லேயே நம்ம அதில் 369 போட்டுக்கலான்றதை பற்றி சொல்லிட்டு வந்தேன். இன்பிட்வீனில் நான் அந்த பூட்டு சாவியை பற்றி கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டேன். அந்த சாவித்திரி தேவின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் 10 நாளாக போட்ட வீடியோ போய் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கூட இந்த சாவித்திரி தேவின்ற விஷயம் எப்படி கனெக்ட் ஆச்சு, அந்த சாவினா கீ, 3னா 3 கீ, சாவித்ரி அப்படின்ற விஷயத்த எப்படி என்னோட கனெக்ட் ஆச்சுன்ற விஷயத்த லாஸ்ட் 15 நாளாக நான் போடுற வீடியோவை நீங்கள் மொத்தமாக போய் பார்த்தாலே அது புரிஞ்சிடும். ஏன்னா நான் இன்றைக்கி அருணகிரிநாதர் கூட சில என்னுடைய வாழ்க்கை அனுபவங்களில் சில விஷயங்களை சொல்ல போகிறேன். அதனால் வீடியோ பெருசாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் டெய்லி இப்போ போட்டுருக்க வீடியோலாம் 15 நிமிஷம் 20 நிமிஷம் சொல்லிட்டு அந்த 11:11 எப்படி யூஸ் பண்ணலான்றதை பற்றியே சொல்லிகிட்ருக்கேன். அதில் நீங்கள் சுவாரஸ்யமாக இருக்கிறீங்க. ஆனால் அந்த மாதிரி மட்டுமே பிரபஞ்சத்தையும் கடவுளையும் எப்பவுமே பார்க்கக்கூடாது. 11 மணிக்கு நான் கரெக்டாக 10 நிமிஷம் சொல்லிட்டேன்னா ஈஸியாக இருக்குது உங்களுக்கு. அதை சொல்லிட்ட உடனே நீங்கள் நினச்சது நடந்தோன்னா இன்டர்வியூவில் வின் பண்ணிடணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அது மட்டுமே வாழ்க்கை கிடையாது. வாழ்க்கையில் நிறைய தோற்று போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. வாழ்க்கையில் உங்களுடைய கர்ம வினைப்படி நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க, இப்படி ஒரு கெட்ட பேரை நம்ம எடுப்போம்னு. உங்கள் நல்ல அற்புதமான குடும்பத்தில் பிறந்திருப்பீங்க, சம்மந்தமே இல்லாத ஏதோ ஒரு காரணத்தினால நீங்கள் பயங்கரமான கெட்ட பேர் எடுப்பீங்கன்றது ஒரு சூழ்நிலை வரும். அதுக்கு காரணம் கர்ம வினை. அதனால தான் நான் கர்மா விஷயங்களும் போட்டுட்டு வரேன். சூரிய கர்மா, சந்திர கர்மா, இவங்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்கள்லாம் ஆகாது. அதே நட்சத்திரக்காரர்களால் நல்லதும் நடக்கலாம், இல்லை அதே நட்சத்திரக்காரர்களால் ஒரு புனர்பூசம் ஆகாதுன்னு வச்சுங்க. புனர்பூசத்தாலே நல்லதும் நடக்கலாம், இன்னொரு ஆள் புனர்பூசத்து மேலே கெட்டதும் நடக்கலாம். அந்த கர்ம வினை தொடர்பு விஷயங்களையும் சொல்லிட்டு வரேன் நான் நடுவில். அது கூட தான் இந்த விஷயத்தை, இந்த 11:11 இதை சொன்னால் நல்ல பணம் வரும், இதை நினச்சா வேண்டுதல் நிறைவேறும், இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கவனிக்கணும். அந்த கர்ம வினை தான் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கர்ம வினைன்றது எங்கே வருது? நட்சத்திரத்தில் வருது. நட்சத்திரத்தில் என்ன வருது? நட்சத்திரம் அன்றைக்கி நம்ம பிறக்கிறோம், அதில் நம்ம கூட கனெக்ட் ஆகுது. எந்த நட்சத்திரம் அன்றைக்கி நம்ம பிறந்தோம் அதில் கனெக்ட் ஆகுது எல்லாம். சிவன் என்ன பண்ணார்? விசாக நட்சத்திரத்தில் முருகனை பிறக்க வச்சார். விசாக நட்சத்திரத்தில் என்ன இருக்குது? 6 புள்ளிகள் இருக்குது. அந்த 6 புள்ளிகள் தான் சிவனுடைய நெற்றியில் தீப்பொறிகளாக வந்தது அப்படின்னு நினச்சாங்க. இன்னும் சொல்லப்போனால் பிரபஞ்சத்தில் அந்த சிவனுடைய நெற்றி தான் நீங்கள் அந்த விசாக நட்சத்திரம் இருக்கிற இடம், அவருடைய 3ஆம் நெற்றிக்கண் இடத்துல தான் அந்த விசாக நட்சத்திரம் இருக்குது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். பிரபஞ்சமே சிவனுடையது தான். சிவனுக்கு தனியாக மனித உருவம் கிடையாது. சிவன் ஒரு அசைந்து கொண்டிருக்கின்ற விஷயம். ஆனால் நம்ம நெத்தி போட்டுக்கு நடுவில் அவரை அடக்கணுன்றதுனால நம்ம அப்படி வச்சு நினைக்கணுன்றதுக்கு சங்கர் தோற்றத்தை, அந்த கழுத்தை சுற்றிய பாம்பு, அதெல்லாம் நம்ம தொடர்ந்து சிவனை பற்றி பேசும்போது சொல்கிறோம். இப்போ ஏன் அதுன்னா, இப்போ நான் கடுவெளி சித்திற்காக உங்களுக்கு எப்படி 11 முறை சொல்லணும்னு சொன்னேன். இப்போ பிரதோஷ நேரத்தில் ஆரம்பிக்கும் போது நான் சொன்னேன், 11 முறை கடுவெளி சித்திரை போற்றி சொல்லிட்டு 1 போட்டுக்குங்க, 11 முறை கடுவெளி சித்திரைன்னு சொல்லிவிட்டு போற்றின்னு சொல்லிட்டு 2 போட்டுங்க, அந்த மாதிரி 11 வரைக்கும் போடுங்க. அப்போ ஈவினிங் 4:30 பிரதோஷ நேரத்தில் 11 நம்ம கனெக்ட் பண்ணுறோம் கடுவெளி சித்தர் கூட. அவர் என்ன மழை வரும்ன்ற மாதிரி சத்தியமாக சொல்கிறேன். கரெக்டாக நான் பூஜை ரூமில் போயிட்டு அந்த தர்பை புல் பாய் போட்டுக்கிட்டு கொஞ்சம் பால்லாம் வச்சுட்டு அந்த கல்கண்டு மாதிரி இதெல்லாம் வச்சுட்டு, அதுக்கப்புறம் சிவன் பார்வதி மட்டும் கழுவிக்கிட்டேன். அபிஷேகம் பண்ணுறதுன்னு சொல்லலாம், இல்லை கழுவுறது. அந்த சிலையாக இருந்ததுன்னா அது கழுவி சந்தனம்லாம் வைக்கிறது. அது பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொன்ன மாதிரியே 11 நான் இது வச்சுட்டுருக்கேன். அந்த 1 2 3 என்றுள்ள டாலி கவுண்டர் அது வச்சுட்டுருக்கேன். அதில் நான் 11 முறை சொல்லிவிட்டு 1, 11 முறை சொல்லிவிட்டு 2 அந்த மாதிரி போட்டுக்கிட்டேன். அந்த கடுவெளி சித்திரை கரெக்டாக நான் போய் அந்த டாலி கவுண்டரு அந்த இது எல்லாத்தையும் சிவனை கழுவிட்டு எல்லாம் பண்ணிட்டேன். கரெக்டாக தூறல் மழை. இப்போ மழையே இல்லை. ஆனால் இந்த மாதிரி பெஞ்சுதானா சூட்டை கிளப்பி விட்டுருன்னு சொல்லுவாங்க. சரன்னு பெரிய மழை தூர. நான் சொல்கிறேன், எப்போவுமே கடுவெளி சித்திரை பற்றி இது பண்ணும்போது, அதுவும் பிரதோஷ நேரமாகவும் இருந்ததுன்னா ஒரு 4 தூரலானா போட்டு போவோம் அப்படின்ற மாதிரி அது வீடியோ எடுக்கலாமான்னு நினச்சேன். அது 4 தூரலான யாரெல்லாம் இதை பண்ணியிருக்கிறீங்களோ ஆல்மோஸ்ட் 70% பீப்புள் அதை ஒரு 4 தூர போட்டு கூட போயிடும். அதுக்கப்புறம் கூட ஒரு ஹெவி ரெயின் நாளைக்கு வரலாம். அது ஆரம்பிக்கும் போது ஒரு 4 தூர போட்டுரும். அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது கடுவெளி சித்திருக்குன்றது. அது இப்போ நான் முடிச்சுட்டு வர்றதுனால சிவன் வேறு சொல்லியிருந்தேங்க இல்லையா உங்களுக்கு, சிவபுராணம் அதாவது திருவாசகத்தில் உள்ளே தான் வருது. திருவாசகத்தில் உள்ள அடங்கின விஷயந்தான் உங்களுக்கு அந்த இன்னொரு யாரோ ஒரு கமெண்ட்டில் போட்டிருந்தாங்க, அது இதுதான் திருவாசகம் கிடையாது, அது இதுன்னு நீங்கள் சொன்னது அப்படின்ற மாதிரி. அந்த பார்ட்டே அது உள்ளே தான் இருக்குது, அந்த திருவாசகத்துக்குள்ளே தான் அது இருக்குதுன்னு. அது நிறைய பெருசாக போகுது. நான் ஒரு 225 ஸ்டான்ஸ் வரைக்கும் படித்தேன்.
படிச்சுட்டு இப்போ நம்ம இந்த வீடியோ நாளைக்கு வந்து ஆணி மூலம்ன்ற விஷயம். அந்த ஆணி மூலம் அப்படின்றது அருணகிரிநாதரோட குரு பூஜை நாள். நாளைக்கு என்ன பண்ணலாம், எப்பவுமே வீடியோ கடைசியில் தானே என்ன பண்ணணும்னு சொல்கிறது. அதை நான் முதலே சொல்லிட்டு போகிறேன். ஏன் சொல்ல போகிறேன்னா, நிறைய பேருக்கு இப்போ நான் கொஞ்சம் பர்சனல் அனுபவங்கள் சொல்ல போகிறேன். சேம் இதே ஆணி மூலம், நாளைக்கு ஆணி மூலம் தானே, போன வருஷம் ஆணி மூலமும் பௌர்ணமியும் ஒன்றா வந்தது. இந்த வருஷம் பூராட நட்சத்திரம், மூல நட்சத்திரத்துக்கு அப்புறம் பூராட நட்சத்திரம் கடுவெளி சித்தருக்கானது. கடுவெளி சித்தருக்கான பூராட நட்சத்திரமும் பௌர்ணமியும் இந்த முறை ஒன்றா வருது. போன வருஷம் பொதுவாக ஆணி மூலம் வந்து பௌர்ணமி நாளில் வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஆனால் அந்த போன முறை கரெக்டாக பௌர்ணமி நாள்லேயே வந்தது. அது அருணகிரிநாதருடைய குரு பூஜை நாள். இதே போன வருஷம் நான் உங்களுக்கு நிறைய என் பர்சனல் அனுபவங்களை பற்றி வீடியோவிலே போட்டேன். அதுக்கும் அருணகிரிநாதருக்கும் ஒரு சம்மந்தங்குது. அதனால தான் அந்த பர்சனல் கதையை சொல்ல போகிறேன். நிறைய பேருக்கு என் பர்சனல் கதை சொன்னால் பிடிக்குதில்ல. என் பர்சனல் கதை மட்டுமே இல்லை, இப்போது உலகம் எப்படி மாறி இருக்குதுன்னா, என்னை பற்றி பெருமையாக நான் சாதித்த விஷயங்களை சொன்னாலும் கேட்டுக்கிறதுக்கு இஷ்டம் கிடையாது. இல்லை நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொன்னாலும் அடுத்தவங்கள அட்டென்ஷனை நான் என் பக்கம் திசை திருப்பத்துக்காக, என்னை பரிதாபத்துக்கு ஆட்படுத்தி கொள்றதுக்காக அந்த விஷயங்களை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டுன்ற ஒரு வார்த்தை இப்போல்லாம் புதுசாக வந்திருக்குது. அதாவது அடுத்தவங்க மேலே ஃபோக்கஸ் வந்தாலே அவன் ரொம்ப பரிதாபப்படக்கூடியவனாக ஒன்று இருந்தால் கூட பிடிக்க மாட்டேங்குது. பரிதாபத்து மூலமாக மக்கள் மனசை உன் பக்கம் இழுத்துக்கிறியே, அது கூட தான் யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. அதனால் இந்த அருணகிரிநாதருக்கு சம்மந்தப்பட்ட ஒரு ஆன்மீக விஷயம் ஒன்று சொல்ல போகிறேன். எனக்கு நடந்த ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன். அதில் நான் எப்போவுமே சீரியலுங்களில் சினிமாவில் நடந்த விஷயம் சொல்லுவேன். கனகம்பட்டி ஐயாவை பற்றி உங்ககிட்ட சொல்லும்போது கரெக்டாக ஈஸ்வரன் என்ற படத்தில் கனகம்பட்டியிலே சினிமா எடுத்துக்கிறாங்க. அன்றைக்கி ஒரு ஆடி 18. இன்றைக்கி பார்த்தா அப்படியே மேலேருந்து ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஈஸ்வரன் படத்தை மேலே பழனி இதில் கனகம்பட்டி பக்கத்தில் தான் அங்கே தான் ஷூட்டிங்கே எடுக்கிறாங்க. சைடில் கனகம்பட்டின்னு காட்டுது. நான் உங்ககிட்ட கனகம்பட்டி ஐயாவை ஆடி 18 அன்றைக்கி பண்ணுங்கன்னு வீடியோ போட்டிருக்கிறேன். அன்றைக்கி நைட்டே அந்த சினிமா பார்க்குற மாதிரி வருது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சினிமாவோட தொடர்புடிக்குதுன்னு சொல்கிறேன். அதில் இந்த 11ஆம் நாள் நான் போயிட்டு பண்ணேன் பாருங்கள், சொல்கேட்ட பிள்ளையார்கிட்ட. அவர் தான் இந்த 11 நம்பரை பற்றி எனக்குள்ளே ஒரு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்தாரு பாருங்க. அந்த எண்ட் ஆஃப் த 6வது 11ஆம் நாள் தான் அந்த சாவித்திரி விஷயத்தையும் என் கூட பிரபஞ்சத்தின் சாவித்திரி தேவியை கனெக்ட் பண்ணார் பாருங்க. அதில் 2வது 11ஆவது நாள்லேருந்து 3வது 11ஆவதுக்குள்ளே ஒரு வெப் சீரிஸ் பார்க்க வச்சார் முருகர். அதில் ஃபுல்லாக உள்ள முருகர் தான் இருப்பார் அந்த சீரியலில். அதுக்கப்புறம் இன்னொரு சீரியல் பார்க்க வச்சார். அதில் ஃபுல்லாக காளி பௌர்ணமி காளி. கரெக்டாக நான் பார்க்குற அன்றைக்கி சித்ரா பௌர்ணமி. அன்றைக்கி நான் போயிட்டு வந்த அன்றைக்கி நைட்டு தான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். ஆக மொத்தத்தில் நான் மேலே என்னெல்லாம் பார்க்கறதில்ல, ரேண்டமாக கிளிக் பண்ணேன்னா வந்தது. இது சின்ன வயசுலேருந்து நான் பெருசாக சீரியல்லாம் பார்க்கறதில்ல. ஆனால் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி சிந்து பைரவின்னு ஒரு சீரியலில் யூடியூப்பில் பார்த்துட்டேன் லைனாக. அது வந்து இதில் பார்க்கல, டிவியில் பார்க்கல. அது என் வாழ்க்கையோட சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தது. அதே மாதிரி இப்போ முருகராகவே என்னை பார்க்க வச்சார் ஒரு சீரியல். அது நான் 3வது 11ஆவது நாள் போகும்போது அது கிளைமேக்ஸ். அதுக்கப்புறம் 5வது 11ஆவது நாள் போகும்போது இன்னொரு சீரியல் பார்த்தா அது ஒரு கிளைமேக்ஸ் அதில் இல்லை. 600 எபிசோடுக்கு 500 எபிசோடு தான் இருந்தது ஹாட்ஸ்டாரில். அது வரைக்கும் தான் எனக்கு பார்க்கணுன்னு பிரபஞ்சம் விதிச்சிருக்குது. அது வரைக்கும் பார்த்தேன். அதுவும் என் வாழ்க்கையோட சம்மந்தப்பட்ட விஷயம். அதே மாதிரி இப்போ நான் ஒன்று பார்த்துட்டுருக்குறேன். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, நான் ஒரு 200வது 300வது எபிசோடு பார்க்கும்போது தான் எனக்கு இதில் சம்மந்தப்பட்டுக்குது. என் வாழ்க்கையை எனக்கு உணர்த்துறதுக்கு, எனக்கு டீச் பண்ணுறதுக்கு, எனக்கு புத்தி வரத்துக்கு தான் அந்த கடவுள் என்னை அதை பார்க்க வச்சுக்கிறாருன்னே புரியுது. நான் என்ன நினச்சிக்கிறேன்னா, கனகம்பட்டி ஐயாவது காமிச்சாங்கல்ல அந்த கனகம்பட்டியை, அந்த மாதிரி நினச்சின்னு தான் பார்க்கறதுக்குள்ளே போகிறேன். முருகர் இருக்கிறாரு. இந்த ஹீரோயின் ஃபுல்லாகவே கையில் முருகர் சிலையை வச்சுட்டுருக்குறாங்க. முருகா என்ன முருகா இது, நீ இப்படி பண்ணிட்டியா அப்படி பண்ணிட்டியான்னு அந்த ஹீரோயின் பேசும்போது நமக்கு இருக்கிற உணர்வே அதே இருக்குது. அப்படின்னு தான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். ஆனால் எண்ட் ஆஃப் த கிளைமேக்ஸ் வரும்போது தான் அடடா வேறு ஒரு விஷயத்துக்கு இதை நம்ம உணர்த்தத்துக்காக முருகர் இதை பார்க்க வச்சுக்கிறாருன்னு. அந்த மாதிரி இப்போ நான் லாஸ்ட்டாக ஒன்று பார்க்குறேன். தங்க மகள்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ் பார்க்குறேன். அது நீங்கள் ஒரு வேளை சினிமாவில் பார்த்துருக்கலாம். அது முடிஞ்சு போயிடுச்சா அதெல்லாம் தெரில. நான் ஒரு 200-300 எபிசோடு வரைக்கும் தான் பார்த்துருக்குறேன். பாதி தூரம் போகும்போது தான் புரியுது, அடடா இது நமக்கானது, இதில் விஷயத்தில் ஒன்று புரிஞ்சுக்க சொல்கிறாரு அந்த கடவுள் அப்படின்னு. ஆனால் இப்போ நான் பார்த்துட்டு இருக்குது 5வது 11th டே முடிச்சிட்டேன் பார்த்தீங்களா நான் ஒரு சீரியல். அதுக்கப்புறம் மறுநாள் தொடங்கியிருந்தது. 6வது 11th டே அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடுது இது. ஆனால் இன்னும் முடியாமல் இருக்குது, இன்னும் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது அது. அதில்
ஒரு விஷயம் இருக்குது, அதையும் இதில் சொல்ல போகிறேன். ஆனால் இதில் மட்டும் 5 பார்ட்டாக பிரிஞ்சிருக்குது. 5 விதமான என் வாழ்க்கைக்கும் மற்றவங்க வாழ்க்கைக்கும் உங்களுக்கும் கூட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. அதெல்லாம் இன்றைக்கி அருணகிரிநாதர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு கூட 5 பார்ட்டில் ஒரு பார்ட் அந்த சீரியலில் கலந்துருக்குது. அதையும் சொல்ல போகிறேன். அப்போது வீடியோ பெருசாக போச்சானா நீங்கள் கேட்க மாட்டேங்கிறதுனால நாளைக்கு என்ன பண்ணணுன்றது இப்போ சொல்லிடுறேன். அந்த நான் சொல்ல போகிற அந்த அனுபவங்கள் விஷயத்தையும் அந்த சீரியலில் வர விஷயத்தையும் உங்கள் வாழ்க்கையிலையும் அந்த சீரியலில் நடக்கிற ஒரு விஷயம் நடக்கும்ன்றதையும் பிரபஞ்சம் எப்படியெல்லாம் செயல்படுதுன்றதுக்கும் சித்தருங்களுக்கும் நம்பருங்களுக்கும் நம்ம வாழ்க்கையில் எதிரிகளுக்கும் சுழு ஆத்மாவுக்கும் தீய சக்திகளுக்கும் எல்லாத்துக்கும் ஒன்றோடு ஒன்று எப்படி தொடர்பு இருக்குது அப்படின்ற விஷயம். இப்போ நான் ஏற்கனவே அருணகிரிநாதரை பற்றி போடும்போதே ஒன்று சொன்னேன். ட்ரக் அடிக்டாக இருந்தாலோ இல்லை ஆன்லைன் அடிக்ட்டு, ஆன்லைன் கேம் அடிக்ட்டு, இல்லைனா ஆன்லைனில் சும்மா செல்ஃபோனையும் கம்ப்யூட்டர் வச்சுன்னு பார்த்துன்னு படிக்காமல் இருக்குது, அது எல்லாமே ஒரு விதமான அடிக்ஷனு. அந்த அடிக்ஷனுக்கெல்லாம் அருணகிரிநாதரை நீங்கள் வணங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ட்ரிங்க் அடிக்டாக இருந்தாலும் சிகரெட் அடிக்ட் இருந்தாலும் என்ன விதமான அடிக்ஷன் உலகத்தில் இருந்தாலும் தொடர்ந்து வெப் சீரிஸ் பார்க்கறது கூட அடிக்ஷன் தான். நான் கூட இது கடவுளாக என்னை பார்க்க வச்சுக்கிறாருன்றதுக்காக பார்த்துட்ருக்குறேன். என்னை இப்போது நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். எனக்கு ஸ்டோரி எழுதணும்னு சொல்லிட்டு ரொம்ப இருக்குது. அதுக்கு என்னை இழுத்துக்கிட்டு போயிடணும். அதுக்கு நான் ஸ்டோரி எழுதுகிற இதுக்கு என்னை இழுத்துட்டு போயிடணும் நான் அதை விட்டுட்டு. ஆனால் அது கடவுளாகவே என்னை பார்க்க வச்சுட்டுருக்காருன்றதுனால பார்த்துட்ருக்கேன். அதில் இந்த அடிமைத்தனமான ஒரு விஷயம் இருக்கிறதுலேருந்து விடுபடுறதுக்கு அருணகிரிநாதர் கும்பிட்டா நடக்கும்னு ஏன் சொல்கிறேன்னா, அவரே ஒரு நல்ல அதுக்கு முன்னாடி ஜென்மத்தில் ரொம்ப நல்ல வானுலகத்தில் ஒரு தேவ ஒரு இதில் இருக்கார் அவர். ஆனால் அவருக்கு மேலோகத்திலேயே கூட சில பேருக்கு ஒரு சில தண்டனை பூமியில் போயிட்டு நீ இதெல்லாம் அனுபவித்து அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் கடவுள் உனக்கு அருள் புரிவார்ன்ற மாதிரி சில வரங்களோடு வந்துடுவாங்க. அந்த மாதிரி அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பயங்கர அடிக்ஷனுக்கு போய் கெட்ட பழக்கங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு கூட திருந்திட்டாங்கன்னா அவங்களுக்கு கடவுள் காட்சி கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமாகவும் பார்க்கலாம் அருணகிரிநாதரை. அவர் என்னன்னா, அந்த மாதிரி பெண்களினுடைய தொடர்பு விஷயமாக அவர் ரொம்ப வீக் செக்ஸாக இருந்து நிறைய தவறுகளை அவர் செஞ்சு அதில் அவங்க அக்கா அவங்க அம்மா ஸ்தானத்துலேருந்து வளர்க்குறாங்க அவரை அம்மா அப்பா இல்லைன்றதுனால அந்த அம்மா ஸ்தானத்துலேருந்து அவங்களே வளர்க்குறாங்க இவரை. வளர்க்கும்போது இவர் திடீர்னு அந்த பெண்களுக்கு அடிமையாகிற விஷயம் அவருடைய கர்மதோஷமோ இல்லை அவர் நட்சத்திரத்தில் பிறந்த அந்த சுக்கிரன் ஏதாவது சரியில்லாத இடத்துல இருந்ததோ அவர் தவறான பழக்கங்களை போயிட்டு பெண்களுக்காக நிறைய அந்த விலை மாதருக்கு சில பொருட்களை விற்று கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதில் வீட்டில் இருக்கிற முக்கியமான பொருள் கூட விற்று அந்த பெண்ணுக்கு எடுத்து போய் கொடுக்குற மாதிரி ஒரு ஒஸ்ட் அடிக்ஷன் சுச்சுவேஷனுக்கு போயிடுறாரு அவர் அருணகிரிநாதர். அப்போ ரொம்ப அவங்களுடைய அந்த ஃபுல் அவருடைய ஹிஸ்ட்ரியெல்லாம் நான் அவருடைய 4-5 பார்ட் போட்டுக்கிறேன், அதில் போட்டிருக்கேன். அந்த சிஸ்டர் நிறைய சித்தர்களை நான் ஞாபகம் வச்சுருந்தாலும் அவங்கள பற்றி கொஞ்சம் மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்குவேன் நான். அதில் அந்த சிஸ்டர் என்ன பண்ணுவாங்க, உனக்கு பெண்ணு தானே வேணும், ஒரு பெண்கிட்ட காசு எடுத்து போய் கொடுத்தா தான் அந்த பெண்கிட்ட வருவான்றதுல மொத்தம் காலி ஆகிடும் அவர்கிட்ட. அதனால் வீட்டில் இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு பொருளை கூட எடுக்கிற அளவுக்கு சுச்சுவேஷன் போகும்போது அந்த பெண்ணுக்கு கொடுக்குற அளவுக்கு கையில் இல்லைன்னு ஏழையாக போயிருந்தனால அவங்க சிஸ்டர் என்ன பண்ணோம், உனக்கு பெண் ஆசை தானே வேணா, நான் கூட பெண் தானே என்னை யூஸ் பண்ணிக்குவோன்னு சொல்லுவாங்க அந்த அம்மா கோவத்தில். அந்த க்ஷணம் அவர் இத்தனை நாள் பண்ண எல்லாத்தையும் உணர்ந்துடுறாரு. அவ்வளோ அசிங்கப்படுறாரு. ரோட்டில் நடந்து போகிறதுக்கு கூட அசிங்கப்பட்டு கூணி குறுகி ஐயோ நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு உணர்ந்து திருவண்ணாமலை மலை உச்சியில் போயிட்டு செத்துடலாம், சூசைட் பண்ணிக்கலாம், ஏன்னா அப்படி ஆழமாக உணர்றாரு. அவங்க சிஸ்டர் கேட்ட கேள்விக்கு நம்ம பண்ண தப்பு எவ்வளோ பெரிய தப்புன்னு நல்லாவே உணர்றாரு. அதை உணர்ந்து திருவண்ணாமலையிலேருந்து கீழே செத்து போகும்போது தான் முருகர் கை கொடுத்து காப்பாற்றுறார். நீ என்னை பற்றி பாட்டே பாடி அதுலேயே ஃபேமஸ் ஆகிடுவ, நீ என் பாடல் தான் இனிமேல் நீ பாடுவ அப்படின்னு சொல்கிறார் அவர் முருகர். அவரது அதனால தான் நீங்கள் அடிக்ஷன் ஆனவங்க அருணகிரிநாதரை வணங்குங்கன்னு நான் சொல்கிறது. இவருக்கு அது ஒரு காரணம், வேறு சில காரணங்களும் இருக்குது. அடிக்ஷனாக இருக்கிறவங்க அவர் வேண்டுனா நல்லதுன்னு. ஏன்னா அதை நான் சொன்னேன் ஒருத்தருக்கு, அவங்க வீட்லேயே இருக்கிறவங்க ஒருத்தருக்கு ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அவங்கக்கிட்ட சொன்னேன் அருணகிரிநாதர், ஏன்னா அவங்க ரொம்ப வயசானவங்க, கவுண்டிங் ஞாபகம் வச்சுக்க முடியாது, எதுவும் முடியாது. நீ ஒன்றுமே இல்லை, காலையிலும் சாயந்தரம் எப்போல்லாம் ஞாபகம் வருதோ அருணகிரிநாதரே போற்றின்னு மட்டும் சொல்லிட்டுரு, உங்கள் பொண்ணு ஒரு அடிக்ஷனில் இருக்குது இல்லை, அதுலேருந்து வெளியே வந்துடும்னு நான் சொன்னேன். இப்போது அதுக்கு ஒரு சின்ன ஒரு விடிவு காலம் கிடச்சிருக்குது அவங்களுக்கு. நான் எதேச்சியாக தான் எனக்கு தோணுச்சு, இவங்க அடிக்ஷன்லேருந்து வெளியே வரதுக்கு அருணகிரிநாதர் ரொம்ப கரெக்டாக இருக்கும்னு தோணி தான் நான் சொன்னேன்.
அவங்களுக்கு. எனக்கு பர்சனலாகவும் நான் ஒருத்தருக்கு சொன்னேன் அருணகிரிநாதன். எனக்கும் ஒரு விதமான வழி கிடச்சிருக்குது. நான் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க ஒருத்தருக்கு சொன்னேன், அவங்களுக்கும் ஒரு வித வழி கிடச்சிருக்குது. இது வியூவராக இருந்து சொன்னது, அவங்களுக்கு சொன்னது வந்து அவங்களுக்கு பொண்ணு, அவங்களுக்கும் அது விடிவு கிடச்சிருக்குது. அதனால தான் நான் இதை ஆழமாக சொல்கிறேன். அப்போ நான் ஒரு இதுவாக தான் சொன்னேன், ஏதோ தோணுச்சு இன்ட்யூஷனாக அப்படி சொன்னேன். இப்போ வந்து அதுக்கு சாட்சியாக இருக்குதுன்றதுனால அருணகிரிநாதரை இந்த மாதிரி அடிக்ஷன்லேருந்து உங்கள் ரொம்ப வேண்டப்பட்டவங்களோ ஏதோ ஒன்று உங்கள் அப்பாவோ அம்மாவோ கூட ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடிக்ஷனாக இருக்கிறாங்க, உங்கள் பசங்க இருந்தாலும் நீங்களே இருந்தாலும் கூட அதை நீங்கள் சொல்லலாம் அருணகிரிநாதரன்னு. இது எல்லாத்துக்குமே நான் சொல்கிற மாதிரி அந்த 11 முறை சொல்கிறது அப்படிலாம் பண்ணால் போதும். ரொம்ப நிவேதனமாக வச்சு தான் பண்ணோன்னா நாளைக்கு உண்மையில் அவருடைய குரு பூஜை நாளே, அவருடைய மெயின் குரு பூஜை நாளே நாளைக்கு மூல நட்சத்திரம். அதனால் வேண்டி ஆனி மாதத்தில் வர மூல நட்சத்திரம், அதனால் வேணால் நீங்கள் அவருக்கு அரிசி உப்புமா செஞ்சு வைக்கலாம். ஏன்னா அது ஒரு விஷயம் நடந்தது. அவர் வந்து கிருபானந்த வாரியார் வந்து ஒரு கோயில் ஒன்று கட்டினார். அந்த கோயிலில் அருணகிரிநாதருடைய சிலை ஒன்று வச்சிருக்கிறார். அந்த சிலை வந்து அந்த சிலை கனவுல வந்துட்டு நான் அவர் நேராக வச்சுருந்தப்போ கனவுல திருப்பின்னு இருக்கிற மாதிரி இது. அப்போ வந்து அந்த கனவுலேயே ஒரு இவர் வராரு. அன்றைக்கி நிவேதனம், அன்றைக்கி எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணியிருந்தாள். மத்தியானத்தோட ஒரு வயசானவர் ஒருத்தர் வந்து கேட்குறாரு கனவுலேயே, எனக்கு வந்து பசிக்குது எதனா கொடுன்னு கேட்டப்போ, எல்லாமே இப்போ தான் இதெல்லாம் காலி பண்ணிட்டுமே, மதிய சாப்பாடு எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறப்போ அந்த வயசானவரை பார்த்து நான் வேணால் அரிசி உப்புமா செஞ்சு தரட்டான்னு கேட்குறாரு கிருபானந்த வாரியார். சரின்னு சொல்லிட்டு கனவுலேயே அப்படியே மறைஞ்சு போகிறார். கனவுல இதில் வந்து இதுவாக இருக்குது, சாஞ்சிட்ட மாதிரி திருப்பின்னு இருக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் நேரில் விடிஞ்சு பார்க்கும்போது நேராக தான் இருக்கிறாரு. கனவுலேயே மறுபடியும் நேராக சரியாயிட்டாரா அந்த அரிசி உப்புமாவுக்கு அப்புறம் இப்போ ஞாபகம் இல்லை எனக்கு. கனவுலேயே அந்த அரிசி உப்புமா நான் போடுறேன்னு சொன்ன பின்னாடி அந்த சிலை நேராக திரும்பிச்சா இல்லை வெளியில் மறுபடியும் கண் வீழ்ச்சி பார்க்கும்போது நேராக திரும்பிச்சான்னு தெரில. அந்த சிலைக்கும் அருணகிரிநாதர் கிருபானந்த வாரியாரால் கட்டப்பட்ட கோயில் இருக்கிற அருணகிரிநாதருடைய சிலைக்கும் அங்கே ஒரு சாமியார் மாதிரி வந்து அவர் நிவேதனம் கேட்டால் அரிசி உப்புமா செய்து தரன்ற விஷயத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அந்த அரிசி உப்புமாவுக்கும் அருணகிரிநாதருக்கும் கிருபானந்த வாரியாருக்கும். அதனால் சுவாதி நட்சத்திரம் வந்தாலும் ஆயிலி நட்சத்திரம் வந்தாலும் கிருபானந்த வாரியாருக்கும் அரிசி உப்புமா செய்து வைக்கலாம். அருணகிரிநாதருடைய மூல நட்சத்திரம் அன்றைக்கி மாதம் வரும்போதும் நம்ம அரிசி உப்புமா செய்து வைக்கலாம். மெயின் குரு பூஜை நாளாக இருக்குதுன்றதுனால அரிசி உப்புமா செய்து நீங்கள் ஒரு கொஞ்சம் 6 பேருக்கு தானம் கூட கொடுக்கலாம். அரிசி உப்புமா செஞ்சு இல்லை வீட்டில் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். அது சொல்கிறேன். ஆனால் நான் இப்போ பிரபஞ்ச மெத்தட் படி சொல்லிட்டு வரேன் பாருங்கள் டெய்லி. அந்த மெத்தட் படி நாளைக்கு என்ன பண்ணுங்கன்னா, அது 11 தான் பண்ணுறதுனா பண்ணுங்கள், அதை பற்றி பரவாயில்ல. ஏன்னா நான் சாவித்திரி தேவி வேறு பிரபஞ்சத்தின் சாவி வேறு சொல்லியிருக்கிறேன். அதனால் மற்ற நேரத்தில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், நாளைக்கு மூல நட்சத்திரம் ஃபுல்லாகவே இருக்குது, நீங்கள் 11 முறை எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ நாளைக்கு அந்த நேரத்தில் அருணகிரிநாதருடைய முத்தைத்தருன்னு பாட்டு இருக்குது பார்த்தீங்களா, முத்தைத்தருன்னு நீங்கள் போட்டாலே நெட்டில் போட்டால் கட்சிடும் உங்களுக்கு. யூடியூப்பில் கூட கிடைக்கும். அந்த பாடலோடைய கூட நீங்கள் பாடலாம். அந்த முத்தைத்தரு அந்த பாட்டுவே வச்சுட்டு அதையே கூடவே கூட நீங்கள் பாடலாம். இல்லைனா வெறும் லிரிக்ஸ் மட்டும் முத்தைத்தருன்றத பாட்டு நீங்கள் போட்டிங்களன்னா அதை 11 முறை படிங்க. அது சின்னது தான், ரொம்ப ஒரு 2 நிமிஷம் தான், ஒன்று படிக்கிறதுக்கு 2 நிமிஷம் தான் ஆகும். அதனால் அதை 11 முறை சொல்லுங்கள். சொல்லிவிட்டு உங்கள் வேண்டுதலை நீங்கள் அருணகிரிநாதர்கிட்ட கேளுங்க. அதுலேயும் யாருக்கெல்லாம் அடிக்ஷன் மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு சொல்லி கேளுங்க அப்படின்னு சொல்கிறேன். டெய்லியே கூட நீங்கள் அருணகிரிநாதரை உங்கள் வீட்டில் இந்த அடிக்ஷன் சம்மந்தமானவங்க கேட்டாலும் டெய்லி கேளுங்க. ஆனால் அருணகிரிநாதரை நீங்கள் முருகர் சம்மந்தப்பட்ட ஒரு பக்தராக நீங்கள் முருகர் பக்தராக இருக்கிறீங்கனாலும் சரி, இல்லை நீங்கள் அருணகிரிநாதர்னே டைரெக்டாக நினச்சி நீங்கள் கும்பிட்டாலும் சரி, அவருக்கு ரொம்ப சக்தி இருக்குது, அருணகிரிநாதருக்கு ரொம்ப சக்தி இருக்குது அப்படின்றது ஒரு என்ன பண்ணணும் நாளைக்கு அப்படின்றதுக்கு சொல்லிட்டேன். நிவேதனமாக சொல்கிறதுக்கும் சரி, அந்த முத்தைத்தரு விஷயத்தை சொல்கிறதுக்கும் சரி சொல்லிட்டேன். இப்போது நான் ஒரு கொஞ்சம் விஷயம் அந்த ஆன்மீக விஷயத்தில் சொல்லுவேன். அதை தான் அப்படி தான் போடுவேன் நான் டெய்லியே வீடியோவை. அப்போ கொஞ்சம் ஒரு 10 நாள் அந்த மாதிரிலாம் சொந்த கதைங்க எதுவும் சொல்கிறதில்ல. இப்போ நான் சொல்ல போகிறேன். இப்போ எனக்கு உன் கதையெல்லாம் போருன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அவங்க நீங்கள் இந்த இடத்துலையே ஸ்கிப் பண்ணிக்கலாம், இது பண்ணலாம். அது என்னதுன்னா, அருணகிரிநாதரை போன வருஷம் ஜனவரி மாதத்தில் ஒரு கிரகப்பிரவேசத்துக்கு போயிட்டு நான் திருத்தணிக்கு வரேன். திருத்தணி மலை மேலே போயிட்டு திருத்தணி மலை மேலே முருகருக்கு வெளியில் அந்த உள் மண்டபத்துக்கு வெளியில் வந்தால் ஒரு பிள்ளையார் இது இருக்கும். சண்முகன்னு சொல்லிட்டு 6 முகம் கொண்ட ஒருத்தர் இருப்பார், ஒரு சிலை. அதுக்கு பக்கத்தில் ஒரு பிள்ளையார் சிலை இருக்கும். அந்த பிள்ளையாருக்கு லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக நாயன்மார்கள் மாதிரி ஒரு லைனாக சித்தர்கள் இருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு அருணகிரிநாதர் இருப்பார். அதில் ஃபஸ்ட்டு எடுக்கும்போதே அருணகிரிநாதரோட சிலை அங்கே இருக்கும்.
அப்போ நான் போயிட்டு வரும்போது என்ன பண்ணுறேன், அந்த சமயத்தில் தான் நான் வந்து இந்த வேல்மாறல் இந்த திருத்தணியில் உதித்தருளும் என்ற இதுவை அப்போ தான் கொஞ்சம் நான் பாடிக்கிட்டு அதனுடைய முக்கியத்துவத்தை உங்களுக்கு சொல்லிட்டு இருந்த டைம் அது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த பாட்டை சத்தமாக அந்த ஒரு ஸ்டான்ஸ் மட்டும் திருத்தணியில் உதித்தருளும்ன்றதை மட்டும் கொஞ்சம் சத்தமாக சொல்லிவிட்டு அந்த ஐயர்கிட்ட அந்த அருணகிரிநாதர்கிட்ட ஒரு ஆரத்தி காட்டுங்க அப்படின்னு சொல்கிறேன். அருணகிரிநாதருக்கு ஆரத்தி காட்டிடுறாரு. அப்போது எனக்கு வந்து அதை திருத்தணியில் உதித்தருளும்ன்றதை ஒரு ஸ்டான்ஸ் சொல்லிவிட்டு வந்துடுறேன். அப்போ நான் அவர்கிட்ட வணங்கினேன். அந்த வணங்கின சமயத்தில் அந்த அருணகிரிநாதர் என் கூட அந்த சமயமே கனெக்ட் ஆகிட்டு இருக்காரு. எப்படி கனெக்ட் ஆகிட்டு இருக்காருன்னா, அவருடைய குரு பூஜை ஆனி மாதத்தில் வர மூல நட்சத்திரம். அந்த ஆனி மாதத்தில் மூல நட்சத்திரத்துலேயே அவருடைய குரு பூஜை அன்றைக்கே எனக்கு ஒரு விஷயத்தை அவர் நடத்துறது தான். அந்த நிமிஷமே அந்த திருத்தணியில் நான் கற்பூரார்த்தியை அவருக்கு காட்டுன்னு சொல்லும்போதே அவர் அதை முடிவு செய்திருக்கின்றார். ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொல்கிறேன். எங்கள் பையன் வந்து மூல நட்சத்திரம். இன்னொரு விஷயம் சொல்கிறேன். சுலு ஆத்மாலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, சிலருடைய சாபம் போன ஜென்மத்தில் ரொம்ப சாபம் வச்சுருப்பாங்க நம்ம மேலே. அந்த ஆத்மா இந்த ஜென்மத்தில் நம்ம வீட்டில் நம்மளுக்கு எதிரி மாதிரி இருக்கிற ஒரு உறவு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த உறவு உடம்புல வந்து உட்காந்துரும் அப்படின்னு சொன்ன பாருங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது நீ ரொம்ப குரூரமான, சில வீட்டில் லைட்டாக எதிர்ப்பு இருக்கும், சின்ன சின்ன ஜலசு அதோடு போயிடும். சில வீட்டில் எப்படி நடக்கும்னா, ஒரு பெரிய எதிர்ப்பு அவங்க இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க மனசில் இருக்கிற கொடூரம் எப்படி இருக்குன்னா, இவங்க செத்துட்டா கூட நல்லாயிருக்கும் அந்தளவுக்கு இருக்கும். ஒன்று இவங்க காணாத போயிடக்கூடாதான்னு இருக்கும், இல்லை இவங்க ரொம்ப பெருசாக வராமல் போயிட்டா நல்லா இருக்கும்னு இருக்கும். அதுக்கு சாத்தியமே இல்லை, இவங்களை அழிக்கிறதே முடியலன்ற பட்சத்தில் அவங்க உள்மனம் எப்படி எதிர்பார்க்கணும்னா, அவங்க போயிட்டா கூட பரவாயில்லன்னு சொல்லணும். அவங்கள கேட்டால் அப்படி சொல்ல மாட்டாங்க, அந்த அளவுக்கு நான் நினைக்கலன்னுவாங்க. ஏன்னா அவங்க கெட்டவங்க ஆகிடுவாங்கன்றதுனால அந்த அளவுக்கு நாங்கள் நினைக்கலன்னுவாங்க. ஆனால் ஆழ் மனசில் அவங்களுக்கு உள்ளகிற சுலு ஆத்மா, இவங்க இல்லாமையே போயிட்டா நல்லாயிருக்கும், நம்ம கண் எதிரில் இல்லாமல் போயிட்டா நல்லாயிருக்கும், இல்லை வேறு எதனா ஊருக்கு போயிட்டா நல்லாயிருக்கும், இல்லை வாய்ப்பே இல்லைன்னா எதனா ஒன்று ஆகிட்டா அவங்க அப்படியே இல்லாத போயிட்டா நல்லாயிருக்கும், செத்து போயிடலாம் தான் இருக்கும். ஆனால் அப்படி சொன்னோம்னா கடவுள் நம்மளை தண்டிச்சிருவாரோ, அப்படி சொன்ன முடியாதோ அப்படின்றதுனால அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் வரைக்கும் நினைப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த மாதிரி ஒரு கர்மாவோடு ஒருத்தர் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்ம வேறு ஏதோ புண்ணியங்கள் நம்ம சைடில் நடந்திருக்கும், நம்ம அப்பா அம்மாவோ இல்லை நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு போன அந்த கணவன் வீட்டில் ஏதான மூதாதியார்களோ ஏதோ ஒரு ஆசீர்வாதம் அவங்களுக்கு வேறு ஏதோ நல்ல காரியங்கள் போன ஜென்மத்தில் செய்திருக்கலாம். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, இவங்களை காப்பாற்றுறதுக்காக வேறு ஒருத்தருக்கு விதிப்படி அவங்க எங்கேஜ்லேயே போயிடுவாங்க. விதிப்படி அவங்க எங்கேஜ்லேயே அப்பா அம்மா ஒரு எங்கேஜ் 25-30 வயசு பையன் கட்டாயம் இவங்களுக்கு ஏதோ ஒரு கர்ம வினை காரணமாக இவங்களுக்கு போயிடுற மாதிரி இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் அந்த சாபம் இருக்கிற உங்கள் வீட்லேயோ அல்லது சாபம் இருக்கிற உங்களுடைய தெருவிலையோ அல்லது சாபம் இருக்கிறவங்களுடைய கிட்ட உறவா மாதிரி ஏதோ ஒரு கொஞ்சம் காலம் இருக்க வச்சு அவங்கள இது பண்ணிடுவார். அப்போ உலகத்தில் எல்லாமே நம்ம கடவுள் பக்தியோடு இருந்தோமானா நமக்கு பதிலாக இன்னொருத்தர் உயிரை எடுத்துக்குவாங்களா? அப்படி சொல்ல முடியாது. அதை நீங்கள் உத்து பார்த்தீங்களான்னா உங்களுக்கு புரியும். நம்மளுக்கு பெருசாக எதனா ஆபத்து வந்ததுன்னா நம்ம வீட்டில் வளர்க்குற மீன், பூனை, நாய் இந்த மாதிரி எதனா வந்து அது வந்து ஈக்குவலாக வலியை கொடுக்கும். நம்ம வளர்க்குற இதுங்களுக்கு, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க உறவுங்களுக்கு எதனா ஆச்சா எவ்வளோ வலிக்குதோ அந்த அளவுக்கு வலிக்கும். நம்ம வீட்டிலையே ஒரு நம்ம பெட்டாகவே நம்ம தொடர்ந்து வளர்க்குற இதுக்கு நடந்ததுன்னா 90% சேம் வலி இருக்கும் உங்களுக்கு. அதனால் அந்த மாதிரி நடக்குதுன்னா அப்போ நம்ம ஒத்துக்குவோம். அப்போ நம்ம ஒரு பறவையாக நினச்சா அப்படி நினச்சோம்னா அது நம்மளுக்கு பதில் அது நம்ம எடுத்துக்கிச்சின்னு நினைக்கிறத ஏற்றுக்குவோம். ஆனால் ஒரு மனிதனே இதுக்கு பதில் அது நடக்குதுன்னு சொன்னால் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். அது எப்படி எனக்கு பதில் மட்டும் அவங்க மட்டும் எப்படி போகலான்னு நமக்கே தோணும். ஆனால் அது எப்படி நீங்கள் அதை பார்க்கணுன்னா நீங்கள் உத்து கவனிங்க. இனிமேல்ட்டு நீங்கள் கடவுள் பக்தியும் இருக்குது, உங்கள் வீட்டில் எல்லா நல்ல விஷயம் நீங்கள் நல்லவங்களாக தான் இருக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி ஆபத்துங்கள்லாம் வருதுன்னும் போது உங்களுக்கு பெரிய பெரிய கண்டங்கள் வந்த போது உங்களுக்கு அதே சமயத்தில் நீங்கள் ஒரு இந்த இறப்பு செய்தியை நீங்கள் கேள்விப்படுவீங்க. அதுக்கு காரணம் உங்களுக்கு பதில் அவங்கள போட்டு தள்ளிட்டாங்கன்னு மாதிரி அர்த்தம் கிடையாது. உங்களுக்கு அவ்வளோ பெரிய சாபம் இருக்குது, அவ்வளோ பெரிய பயங்கர கொடூரமான ஒரு தீய சக்தியினுடைய சாபம் உங்களுக்கு இருக்குது. உங்களை காப்பாற்றுறதுக்காக நம்ம வணங்குற சித்தரோ அல்லது கடவுளோ என்ன பண்ணுறாங்கன்னா, கர்ம வினைப்படி விதிப்படி முடியக்கூடிய ஒரு ஆத்மாவை உங்கள் வீட்லேயோ அல்லது உங்களுடைய நெய்பராவோ யாராவோ தங்க வச்சு பிரபஞ்சத்துக்கு இதுதான் அதுக்கு பதில் தான் இவங்க, அதுதான் இதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காட்டி கொடுத்துருது. புரியுதுங்களா உங்களுக்கு?
அந்த மாதிரி ஒரு சரி இப்போ இந்த விஷயம் அதை அப்படியே வச்சுக்கோங்க, இந்த விஷயம் அப்படியே வச்சுக்கோங்க, இனிமேல்ட்டாவது கவனிங்க. அப்புறமா உங்களுக்கு அது உண்மை புரியும். சில விஷயங்கள் நீங்கள் தொடர்ந்து நான் சொன்ன விஷயத்தை கூட கனெக்ட் பண்ணி டெய்லி உங்கள் வாழ்க்கையில் பாருங்கள். இந்த விஷயம் அப்படியே இருக்கட்டும். நான் எனக்கு நிறைய எதிர்ப்பான ஒரு ஆட்கள்லாம் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் சொன்ன சீரியலில் ஒரு சின்ன இந்த பார்ட்டுக்கு தேவையான விஷயம் மட்டும் அந்த சீரியல்லேருந்து நான் சொல்கிறேன். அந்த சீரியலில் ஒருத்தர் இருக்கிறார், ஊர் தலைவராக இருக்கிறார். அவருக்கு முதல் ஒய்ஃபு போயிடுறாங்க. முதல் ஒய்ஃபுக்கு 3 பொண்ணுங்க இருக்கிறாங்க. ரெண்டாவது முதல் ஒய்ஃப் போயிடுறாங்கன்றதுனால ரெண்டாவது சித்தியை கல்யாணம் பண்ணுறாங்க. அந்த சித்திக்கு ஒரே ஒரு பையன் மட்டும் பிறகுறான். ஆனால் அவன் ரொம்ப சுறுசுறுப்பாக இருந்தது, படிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேங்கிறான். ஆனால் ஓரளவுக்கு சொத்து கத்துலாம் இருக்குது அவங்களுக்கு. ஆனால் அந்த 3 பொண்ணுங்களையும் அந்த சித்தி என்ன பண்ணுதுன்னா, அவங்களுடைய மொத்த சொத்தையுமே அந்த பையனுக்கே எழுதி வச்சணும்னு நினைக்கிறதோடு இல்லாமல் அந்த 3 பொண்ணுங்களுக்கும் வேறையாவது மூலமாகவோ, அவங்களுடைய சொந்த டேலண்ட் மூலமாகவோ, வேறு யார் மூலமாகவோ கூட அவங்க நல்லா ஸ்பெஷலாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்குது. ஆனால் சின்ன வயசுலேருந்தே அவங்கள நான் எடுத்தேன், வளர்த்தேன். ஏன்னா ஹஸ்பண்ட் இருக்கிற காலத்தில் வேறு வழி கிடையாதுன்றதுனால வளர்க்குறது. அதுக்கு சோறு ஊட்டுறது, பாராட்டினதெல்லாம் நான் தான் பண்ணேன் அப்படின்றதுனால என்ன பண்ணுவாங்கன்னா, சுற்றி இருக்கிறவங்களாம் ஆயிருந்தாலும் அது தானே அந்த 3 பசங்களை வளர்த்துதுன்னு அந்த கண்ணோட்டத்தில் தான் பார்ப்பாங்க. அதுவும் அந்த நடிப்போடவே இருக்கும். நான் அவங்கள நல்லா கொண்டு வந்தேன், எல்லாரையும் ஒன்றா தான் பார்க்குறேன்ற நடிப்போடு இருக்கும். ஆனால் அந்த 3 பசங்களுமே சாதனையாக எதுவும் பண்ணக்கூடாது. அந்த 3 பொண்ணுங்களுமே ஒரு நல்ல உதவாதவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சணும், ஓஹோன்னு வந்தாங்கன்னு ஆகிடக்கூடாதுன்றதுல அதே குறியாக இருக்கும். இப்போ பிரபஞ்சம் என்ன பண்ணுதுன்னா, இந்த சித்தியால் அந்த 3 பொண்ணுங்களுக்கும் ஆபத்து இருக்குதுன்னு தெரியுது. ஆனால் அந்த ஊரில் அந்த ராமசாமின்றவர் ரொம்ப நல்லவராகவும் அந்த ஊருக்கு நல்லது செய்யக்கூடியவராகவும் இருந்திருக்கிறாரு. ஆனால் அந்த ராமசாமியினுடைய ஆயுசு இவ்வளோ தான் இருக்குது. அந்த ஆயுசு முடிஞ்சிட போகுது. ஆனால் கடவுள் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ராமசாமியை சென்னைக்கு ராமசாமியுடைய லாயர்கிட்ட அவருடைய சொத்தெல்லாம் கேஸ் முடிஞ்சு அவருக்கு வரப்போகுது, அதுதான் ஃபைனல் ஹியரிங். அதுக்காக ஒரு லாயர் அம்மாவை சந்திக்க போகிறார். அப்போது அந்த லாயர் அம்மாவை சந்தித்து அன்றைக்கி டேட்டுக்கு அவருக்கு அதுக்கு முன்னாடி கூட எப்போனா அது நடந்திருக்கலாம் இல்லைங்களா, அன்றைக்கி தான் அவருடைய சொத்து பத்தெல்லாம் அந்த லாயர் மூலமாக இவருக்கு அது இதாகுது, ஜட்ஜ்மெண்ட் இவருக்கு வந்துடுது. அது சம்மந்தமாக தான் அந்த அம்மாவை மீட் பண்ணுறதுக்கு அவர் போகிறாரு. அப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த அம்மாவனுடைய பொண்ணை ஒரு பெரிய மினிஸ்ட்ரு லெவலில் அரசாங்கத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கூட பெரிய ஆளாக இருக்கிற ஒரு லேடி, அந்த லேடியினுடைய பையன், அந்த அம்மாவனுடைய பொண்ணை அந்த பையனுக்கு கொடுக்கறதுக்கு நிச்சயதார்த்தம்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த லாயரோட அந்த கணவனும் அந்த பொண்ணோட அப்பாவும் பெரிய பணக்காரர். அவர் பெரிய இன்டர்நேஷ்னல் அளவில் ஒரு பெரிய பணக்காரராக இருக்கிறாரு. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நிச்சயம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பெரிய மினிஸ்டர் மாதிரி லெவலில் இருக்கிற அந்த லேடியோட பையனுக்கு ஒரு பர்த்டே பார்ட்டிக்காக போயிட்டு வருது அந்த லாயரோட பொண்ணு. அந்த பர்த்டே பார்ட்டிக்கு போகும்போது அந்த பொண்ணுக்கு தெரியாமல் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் அவளுடைய இதில் கலந்துடுறாங்க. அவர் ட்ரிங்க்ஸ் எல்லாம் எனக்கு பழக்கம் இல்லைன்னு சொல்லி கூட கொஞ்சம் அதிகமாக அந்த ஃப்ரெண்டுங்க கலந்துடுறாங்க. அதனால் வரும்போது என்ன ஆகுதுன்னா, இவர் போனார் பாருங்க, ராமசாமி போனார் பாருங்க, அந்த 3 பொண்ணுங்களோட அப்பா, அந்த அப்பா மேலே அதே வேறு எந்த காரணம் வந்திருக்கலாம், அந்த லாயரோட பொண்ணு அன்றைக்கி ஜட்ஜ்மெண்ட் இவருக்கு தான் சொத்து வருதுன்னு வந்துடுது. ஆனால் அந்த பொண்ணு இடித்து அந்த சமயத்தில் அவர் போயிடுறார். அதில் கொஞ்சம் ஹாஸ்பிட்டலெலாம் கூட போய் சேர்க்குறாங்க. ஆனாலும் அவர் போயிடுறார். ஆனால் இது பின்னாடியே விஷயம் தெரிஞ்சு உங்கள் பொண்ணு இந்த மாதிரி பண்ணி தான் ஆச்சுன்றப்போ அவங்க அப்பா ரிலீஸ் பண்ணிடுறாரு அந்த பொண்ணை. ஆனால் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம பொண்ணு தான் ஆக்சிடெண்ட் அது ஆச்சுன்னு தெரிஞ்ச உடனே பின்னாடியே போயிடுறாங்க. அந்த ஊருக்கே பின்னாடி போயிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. எங்கள் பொண்ணால் தான் உனக்கு நடந்ததுன்னு சொல்லிட்டு அந்த லாஸ்ட் செரிமனி நடக்கிற இடத்துல எல்லாருக்கிட்டையும் பண்ணி எல்லாரும் திட்டி அமக்கலம் பண்ணி அந்த அம்மாவை அமுச்சிடுறாங்க. அந்த அம்மா வீட்டுக்கு வந்த பின்னாடி அவங்க பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க, அம்மா இதெல்லாம் என்ன பைத்தியக்காரத்தனமாக இருக்குது, அதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லுது முதல்ல. அதுக்கப்புறம் அதெல்லாம் முடியாது, நீ அந்த ஊரில் போயிட்டு சாதாரண ஒரு தாவணி போட்டுன்னு வேலை செய்கிற பொண்ணு மாதிரி போய் அவங்க எப்படியாவது அவங்க 3 பொண்ணுங்களில் ஒரு பொண்ணுக்கிட்டையானா நீ மன்னிப்பு வாங்கிட்டு வந்தால் தான் இந்த வீட்டுக்கே நீ வர முடியும். அப்படி ரெண்டாவது நீ உங்கள் அப்பாவினுடைய பணத்தையும் யூஸ் பண்ணக்கூடாது. பயங்கர கோட்டீஸ்வரர். அந்த மினிஸ்டருக்கு விட அந்த மினிஸ்டருக்கு இப்போ ஆகலை, அது எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய அரசியல் செல்வாக்கு இருக்கிற லேடி விட பணக்கார ஆள் அவங்க அப்பா. உங்கள் அப்பாவுடைய பணத்தையும் நீ ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூட உதவிக்கு ரொம்ப ஆபத்து எதனா ஆனால் பார்க்கறதுக்கு ஆட்டோ டிரைவர் இதில் அவங்க வீட்லேயே சமைக்கிற அம்மாவனுடைய பையனையும் அனுப்பிச்சிடுறாங்க.
அப்போது இதனுடைய விதி என்னன்னா, அந்த பொண்ணுக்கு அந்த சித்தியினால் பயங்கரமாக கொடுமை இருக்குது அவங்க 3 பேருக்கும். ஆனால் அதுக்காக வேண்டி இந்த ஆக்சிடெண்ட்டை கடவுள் நடத்துகிறாரு செத்துற மாதிரி. ஆனால் பின்னால் ஒரு நாள் தெரிஞ்சிடும் இந்த பொண்ணு தான் அது நடந்ததுன்னு. அந்த தெரிஞ்சதுலேருந்து அவங்க அந்த பொண்ணுங்களும் சரி அந்த சித்தியும் சரி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மன்னிப்பு எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. எவ்வளோ ட்ரை பண்ணிவிடுவா, ஆனால் கிடைக்காது. ஆனால் இந்த பொண்ணுக்கு என்ன பண்ணிவிடும்னா, அந்த இன்னொரு காரணத்துக்காக இவங்க அம்மாவை வேணுன்ட்டே சாவடிக்குது. அந்த மினிஸ்டர் லெவலில் இந்த நிச்சயதார்த்தம் பண்ணாங்க பாரு இந்த பையனுக்கு, அந்த பைரவின்ற லேடியை வந்து இவங்க அம்மாவையே இந்த லாயர் போயிட்டு மன்னிப்பு வாங்கிட்டு வந்தோன்னு சொன்னாங்க இல்லைங்களா. ஏன் அதுக்கு என்னன்னா, இவங்க 2 பேருமே தப்பானவங்கன்னு தெரியும். அவங்க அம்மாவுக்கு வந்து அந்த பைரவியும் அவங்களுடைய பையனும் கெட்டவங்கன்னு தெரிஞ்சு தான் அவங்களுக்கு பொண்ணும் கொடுக்குவானான்னு இருக்குது மைண்டில். அதோடு மறைச்சே வச்சுன்னுக்குறாங்க ஹஸ்பண்டு கூட தெரியாமல். ஏன்னா இது வெளியூரில் போயிட்டு அந்த மன்னிப்பு கேட்டு வரணும் அப்படின்றதுக்காக ரகசியமாகவே வச்சிட்ருக்காங்க. இப்போ பெங்களூரில் பொண்ணு படிச்சுட்டு முடிச்சுட்டு தான் வருவேன்னு சொல்லிக்குது. அப்புறம் வச்சுக்கலாம் கல்யாணத்தை, இப்போ நிச்சயதார்த்தம் மட்டும் வச்சுக்கினா போதும். அதே சமயத்தில் இந்த அம்மாவுக்கு மட்டும் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இஷ்டம் இல்லை. ஆனால் அவருக்கு அரசியல் ஆசை. நம்ம எக்கச்சக்கமான பணம் இருந்தாலும் நம்ம அரசியலில் வரணும், நம்ம எம்எல்ஏ ஆகணும்னு அவருக்கு ஒரு ஆசை இருக்குது. அந்த ஆசைக்கு தான் நீ பொண்ணை தான் கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு அந்த பைரவி அவங்க பையனுக்கு கேட்குறது. அதுக்காக இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு காரணமே அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிக்காக தான். அது மூலமாக அரசியலில் நல்லா வர முடியும் தான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறது. அந்த அம்மாவுக்கு வந்து இந்த அம்மாக்கிட்ட லைட்டாக சொல்லி வச்சிருது அவங்க பொண்ணுக்கிட்ட. அவங்க 2 பேருமே அம்மா பையன் 2 பேருமே ரொம்ப நல்லவங்க கிடையாதுன்னு சொல்லுது. ஆனால் அவங்க அப்பா நம்ப மாட்டார் அதெல்லாம். அப்புறம் இவன் ரகசியமாகவே மறைச்சி, நீ முதல்ல போயிட்டு மன்னிப்பு கேட்டு வா, நீ சாதாரணமாக பாவாடை தாவணி கெட்டப்பில் போ, அப்போ தான் நீ அவங்க வீட்டுக்குள்ளே வேலை செய்கிற மாதிரி போய் எதனா பண்ணி வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டுக்கும் மறைச்சி வச்சிருது. ஆனால் அவங்க வீட்டில் வேலைக்காரியாக இருக்குது, சாணி கூட எடுக்குது, அவங்க வீட்டில் எல்லாம் பண்ணுது. 2வது அதை விட பயங்கரமான விஷயம், அந்த வீட்டில் இருக்கிற 3 பொண்ணுங்களுக்குமே பெரிய பெரிய ஆபத்து வரும். ஒரு ட்ரக் அடிக்ஷன் மாதிரி போயிட்டு அவளை வந்து ஒரு பெரிய ஏதோ சோஷியல் மீடியாவில் சும்மாவே ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அப்லோட் பண்ண அந்த பொண்ணு பெரிய பெரிய உயிர் காப்பாற்றுற வேலை, மானத்தை காப்பாற்றுற வேலை, இதுங்கெல்லாம் நிறைய பண்ணிவிடும் அந்த 3 பேருக்கும். அதெல்லாம் நீ பண்ணால் கூட எனக்கு தெரியாது, எங்கள் அப்பா போனதுக்கு நீ காரணம், நீ கொலைகாரி. ஆனால் வேணுன்ட்டே சாகடிக்கிறதுக்கு தயாராக இருக்கும். அந்த சித்தி இந்த மாதிரி சொத்தெல்லாம் மாற்றி எழுதி இருக்குதுன்ற விஷயத்த ஒரு பொண்ணு கவனிச்சிடும். அந்த ஒரு பொண்ணு கவனிச்சிட்ட பின்னாடி அந்த ஒரு ட்ரக் அடிக்ட் விஷயத்துலேருந்து இந்த பொண்ணு இந்த தாவணி போட்டுக்கிட்டு போன பொண்ணு தான் காப்பாற்றும் அந்த ட்ரக் அடிக்ட் விஷயத்தில் ஒரு பையனை. அந்த சொத்துக்களை மாற்றி எழுதின டாக்குமெண்ட்டை பார்த்துரும் அந்த சித்தி, அந்த ஒரு பொண்ணு பார்த்துரும். அதனால் அங்கே கடத்தி எடுத்துன்னு போயிட்டு நீயே எங்கன்னா கடத்தி கூட்டின்னு போயிடு, காலேஜ்லேருந்து நீயே கடத்தி கூட்டின்னு போயிடு, அந்த பொண்ணு இங்கே வரவே கூடாது. ஏன்னா அந்த டாக்குமெண்ட்டை அந்த பொண்ணு பார்த்துச்சு ஒரு பொண்ணுன்றதுனால. அந்த விஷயத்தை கூட மீட்டு எடுத்துன்னு வரும்போது நினைவு தப்பி போயிடும் அந்த ஒரு பொண்ணுக்கு. அந்த ட்ரக் அடிக்ட்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கெல்லாம் மீட்டு கொண்டு வரும். அதெல்லாம் இந்த பொண்ணு, இந்த லாயரோட பொண்ணு, இந்த ஆக்சிடென்ட் பண்ண பொண்ணு, அதெல்லாம் மீட்டு கொண்டு வந்த பின்னாடி அந்த பொண்ணுக்கு பழைய ஞாபகம்லாம் மறந்து போயிடும். அந்த பழைய ஞாபகம் மறுபடியும் வரக்கூடாதுன்றதுக்கு சாப்பாட்டில் டெய்லி அதுக்கான பாய்சன் கலந்து மறுபடியும், ஏன்னா அது சொத்து பத்திரம் பார்த்துச்சு அந்த பொண்ணுன்றதுனால பண்ணும். அதாவது இந்த பொண்ணு ஆக்சிடென்ட் பண்ணி அவங்க அப்பாவை கொன்னதை விட கொலையே பண்ணுறதுக்கு ரெடி ஆகுது அவங்க பொண்ணுங்களை அந்த சித்தி. ஆனால் அந்த சித்தி அவங்களுக்கு நல்லது பண்ணுறது தெரிஞ்சு போகுது ஒரு கட்டத்தில். இந்த பொண்ணு ஒரு மன்னிப்புக்காக மட்டும் வரலன்றது தெரிஞ்சு போகுது. இவங்க அம்மாவுக்கு அந்த பொண்ணை அந்த பைரவி பையனுக்கு கொடுக்கறதுக்கு இஷ்டம் இல்லைன்றதுனால அவங்க அம்மாவையே லாயரையே லாரியில் அடித்து சாவடிக்க வச்சிடுது அந்த பைரவின்ற லேடி. இவங்க அம்மா செத்து போனதுக்கு காரணம் பைரவி தான் ஒன்றும் தெரியாது. இவங்க அம்மா செத்து போகும்போது இன்னும் ஃபீல் ஆகுது அந்த பொண்ணுக்கு அஞ்சலின்ற பேரில் அவங்க வீட்டில் வேலை செய்யும். அதுக்கு தெரிஞ்சு போது இது அவங்க தான் சாவச்சாங்கன்னு தெரியல. ஆனால் இத்தனை நாள் அம்மா சொன்ன மாதிரி அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்கணுன்னு இருந்தது. இப்போ எப்படி அதுக்கு மனசில் வந்துடுதுன்னா, இப்படி தானே இருக்கும் அவங்களுக்கு. இவங்க அம்மா போனப்போ நம்மளுக்கு எப்படி இருக்குதோ அந்த மாதிரி தானே அவங்க அப்பா போனப்போ இருக்கும். என்ன தான் நம்ம தெரியாத பண்ணியிருந்தா கூட அவங்க அப்பா இந்த ஊர்லேயே அவ்வளோ நல்ல பேர் எடுத்துருக்கிறாரு, அவங்க அப்பாவால் அவங்க எவ்வளோ நல்லது நடந்திருக்குமே அவங்க பொண்ணுக்கு, நம்ம பொண்ணு தப்பு தானேன்ற அந்த கில்ட்டில் இந்த சித்திக்கு அவங்களால ஆபத்துக்குதுன்னு தெரிஞ்சு போகுது. அந்த சித்திக்கிட்டேருந்து இவங்கள ஆபத்துலேருந்து இந்த பொண்ணுங்களை காப்பாற்றணுன்றதுக்காகவே இந்த வீட்டை விட்டே நம்ம போகக்கூடாது. அது நினச்சா ஊரே சொல்லும், அவங்க வீட்டில் சொந்தக்காரங்க எல்லாம் சொல்லுவாங்க, உனக்கு இருக்கிற பணத்துக்கு நீ எதனா ஒன்று தெரியாமல் பண்ண தப்பு, நீ மன்னிப்ப, நீ தான் அவங்களுக்கு உயிரே கொடுத்தா கூட அவங்க இது பண்ண மாட்டாங்க. உயிரை பணையம் வச்சு நிறைய ஹெல்ப்லாம் பண்ணும் அது. ஆனால் கூட அவங்க உனக்கு என்றைக்குமே மன்னிப்பு தரப்போதில்லை, நீ போயிட்டு போதும்னு எவ்வளோ சொல்லுவாங்க. ஆனாலும் அந்த சித்திக்கிட்டேருந்து இவங்களை காப்பாற்றுறதுக்காக, இந்த 3 பொண்ணுங்களை காப்பாற்றுறதுக்காக ஏதாவது பாடுபட்டு நம்ம அந்த வீட்டிலே இருக்கணும்னு ஒரு முடிவு எடுக்கும்.
இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ வந்து நம்ம இதை எப்படி எடுக்கணும்னா, அந்த பொண்ணால் தானே அவங்க அப்பா செத்தாருன்னு நம்ம எடுக்க முடியாது. புரியுதுங்களா? அந்த பொண்ணு சாகடிக்கலைன்னா அந்த அந்த கில்ட்டுனால் தான் இது இந்த பொண்ணு செய்யுது. அந்த குற்ற உணர்வில் அவங்க அம்மா வேறு அவ்வளோ பணக்காரியாக இருந்தால் கூட நீ அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டு தான் வரணும். நீ எந்த லெவலுக்கான இறங்கி போய் அவங்க வீட்டில் எல்லா வேலைக்காரி மாதிரி செஞ்சாவது அவங்கக்கிட்ட எப்படியானா நீ மன்னிப்பு வாங்கிடணும்னு சொன்னதுனால அதை காப்பாற்றணும்னு அவசியம் கிடையாது. அந்த இடத்துல கர்மாவும் கழிஞ்சிடுது உங்களுக்கு. அந்த இடத்துல வந்து அவங்க மன்னிப்பே கொடுக்கலன்னா கூட மன்னிப்பு கழிஞ்சிருது. ஆனால் இந்த விஷயத்தில் நீங்கள் எல்லாருமே ஒரு விஷயம் திங்க் பண்ணணும். அந்த சாக அடித்ததை விட மோசமான விஷயம் அந்த சித்தினால் அந்த 3 பொண்ணுங்களுக்கும் ஆபத்து இருக்குது. ஆனால் அவங்க அப்பாவுக்கு நிச்சயமாக விதி முடிஞ்சிட போகுது. அதனால் அதுக்கு காரணமாக ஒருத்தரை மாற்றிட்டு அந்த காரணத்தினால கில்ட்டுனால் அந்த குடும்பத்துக்கு வந்து அந்த மன்னிப்பு கேட்கணுன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தி அந்த சித்திக்கிட்டேருந்து அந்த 3 பொண்ணுங்களை காப்பாற்றுறதுக்காகவே அந்த ஆக்சிடெண்ட்டை அந்த அஞ்சலின்ற பொண்ணு, அந்த ஹாசினின்ற பொண்ணு, அந்த இவரை வந்து ஆக்சிடெண்ட் பண்ண வச்சு இவங்களை காப்பாற்றுறதுக்கு இது விட்டால் வேறு வழி கிடையாது. அந்த அளவுக்கு அவருக்கு போன ஜென்மத்தில் அருள் இருக்குது. அவர் போன ஜென்மத்தில் செய்த புண்ணியமோ, அவங்க அப்பா அம்மா செய்த புண்ணியமோ, அந்த ராமசாமின்றவர் அந்த ஊருக்கு செய்த புண்ணியம்தான் அந்த ஹாசினி கையால் அவர் ஆக்சிடெண்ட் ஆகுது. அந்த ஆக்சிடெண்ட் விஷயந்தான் அந்த 3 பொண்ணுங்களை அந்த சித்திக்கிட்டேருந்து காப்பாற்றுது. ஹாசினி பண்ணது தெரியாத பண்ண வண்டி ஓட்டும்போது. ஆனால் அவள் தெரிஞ்சே கொலை பண்ணணுன்னு மட்டும் நினைக்கல. தான் தப்பு தெரியும் போது கொலை பண்ணணுன்னு மட்டும் நினைக்கிறதோட அவங்க கடத்தின்னு போய்டுன்னு சொல்கிறதோட 3 பொண்ணுங்களுக்குமே ஒரு உதவாதவங்களை 2வது கல்யாணம் பண்ணி கொடுக்குறது, வயசானவங்களை கல்யாணம் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கட்டாயம் கெட்டு போனவங்களை கல்யாணம் பண்ணோன்னே ட்ரை பண்ணும். அவங்க என் பையன் மட்டும் சுறுசுறுப்பு இல்லாமல் உட்காந்துருப்பான், நீங்கள் மட்டும் பெரிய கபடி பிளேயராக வந்து நேஷ்னல் வின்னராக வந்துடுவீங்களா, நீ மட்டும் பெரிய லாயராக படித்து வந்துடுவியா, இதை நான் தடுப்பேன் அப்படின்னு அவங்க படிப்பு மூலமாக பெரிய ஆளாக வந்தாலும் தரும், விளையாட்டு போட்டியில் வந்தாலும் தடுக்கும். அதனுடைய இதில் முட்டியில் பண்ணுற அந்த நீ கேப்பில் கண்ணாடி துண்டுங்களை உடச்சி போட்டு அது அந்த கபடி விளையாடுற மாதிரி ஒரு பொண்ணை பண்ணிடணுன்ற மாதிரி பண்ணும். இப்போது அந்த மாதிரி தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இவங்க வந்து போய் தான் ஆகணுன்றது விதி. இப்போ இந்த விஷயம் ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். இப்போ இன்னொரு விஷயத்துக்கு நான் வரேன் பாருங்கள். போன வருஷம் என்னுடைய வீட்டில் அது வந்து வேறு மாதிரியான வில்லிங்கெல்லாம் என் லைஃப்பில் இருக்கிறாங்க. இது வந்து ஒரு பையன், எங்கள் சித்தியோட பையன், பலமுறை உங்களுக்கு சொல்லிக்கிறேன், அவனுக்கு மனநலம் சரியில்லை. நான் வந்து கிட்டவே இருக்கிறதுனால, இந்த பில்டிங்லேயே இருக்கிறதுனால, எங்கள் சித்தியை நான் கூட்டின்னு வந்து 20 வருஷமாக எங்கள் சென்னையில் வச்சு பார்த்துக்கிட்டேன்றதுனால எங்கள் சித்திக்கு நான் எதனா நல்லது பண்ணாலும் இல்லை ரொம்ப உடம்பு சரியில்லைன்னா நான் கூட்டின்னு வந்து என் வீட்டில் வச்சுக்கிட்டாலும் எனக்கு சாப்பாடு போட விடாமல் வேணுன்ட்டே அவங்க வீட்டில் எடுத்து போய் வச்சுக்கிட்டாங்க. நான் செத்துணுன்னு நினைக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு கொஞ்சம் பங்கு அவங்களுக்கு, என்னுடைய பணம் அவங்களுக்கு வந்துடும், என் ப்ராப்பர்ட்டி, அதனால தான் அவங்க பண்ணுறாங்க. இவங்க ஒரு கற்பனையாக நினச்சிக்கிட்டு அந்த பையன் நான் தான் அவன் வேறு எங்கேயோ கொஞ்சம் போய் இந்த சூனியம் வைக்கிறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் கற்றுண்டுக்கிறான். நல்லா படித்த பையன். ஆனால் இந்த மாதிரி சூனியம் வைக்கிறது இதெல்லாம் வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன் அத்தை பண்ணுறேன்னு போன இடத்துல எவனோ சொல்லி கொடுத்ததெல்லாம் கற்றுக்கிட்டான். அத்தை என்ன பண்ணுவான், நான் இங்கே இருக்கும்போதே, இந்த பில்டிங்கில் அவன் இருக்கும்போதே எனக்கு வந்து என் வாசப்பட்டில் எலுமிச்சம்பழம் வைக்கிறது, மேலே இது பண்ணுறது இதெல்லாம் பண்ணுவான். இதுக்கப்புறம் நாங்கள் வந்து அந்த ஊரில் வீடு கட்டி அந்த சித்தியையும் எடுத்து போய் விட்டுட்டு வீடுன்னு கட்டிட்டோம்னா இவன் இவ்வளோ மோசமாக இருக்க மாட்டான். தனக்குன்னு ஒன்று எதுவுமே இல்லைன்றதுனால தான் இன்செக்யூர் ஃபீலிங் தான் இப்படி பண்ணுறான். வீடை முடிச்சுட்டு இதெல்லாம் பண்ணிட்டு விட்டுட்டோம்னா அவன் நம்ம இடத்துலையே தான் நம்ம இருக்கிறோன்றதுனால அவன் நல்லதாக மாறிடுவான்னு நம்ம நினச்சது. ஆனால் அவன் என்ன பண்ணான், அங்கேருந்து ட்ரெயினில் வந்துட்டு வில்லிவாக்கத்துலேருந்து நடந்தே என் வீட்டுக்கு வர்றது. எதுக்கு? சூனியம் வைக்கிறதுக்கு. இந்த அருணகிரிநாதர் இங்கே கனெக்ட் ஆக போகிறாரு. சம்மந்தம் இல்லாத நான் பேசலை. இப்போ நான் எப்போ அவருங்க வச்சாங்கன்னு கேட்டால், இது அருணகிரிநாதரோட மூல நட்சத்திரம் தானே நாளைக்கு. இதே போன வருஷம் அருணகிரிநாதரோடைய மூல நட்சத்திரம் அன்னைக்கு முன்னாடி நாள் தான் நான் இதுக்கு போயிட்டு வரேன். என்னுடைய ஊரில் வந்து ஐயா வைகுண்ட கோலம் நான் போடுறேன். ஐயா வைகுண்டனாவே பேய் பிசாசு பில்லி சூனியெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக ஏதுவான ஆளுன்றதுனால தான் அவரை நான் வந்து தாமரைப்பூ ஹாலில் போட்டு வச்சுட்டுருக்கிறேன் 10 நாளைக்கு ஒரு கோலத்தில். அதில் ஒன் ஆஃப் த கோலம். அப்போ தான் எங்கள் மாமா கூப்பிட்டு, உனக்கு சின்ன வயசில் வேண்டுதல் வேப்பஞ்சட்டி எடுக்குது உங்கள் பாட்டி ஊருக்கு, நீ வந்து வேண்டிக்கின்னு உடம்பு ஃபுல்லாக வேப்ப சிலை சுற்றிக்கிட்டு வான்னு கூப்பிட்றாரு. அன்றைக்கி நான் போயிட்டு வந்த மறுநாள் தான் மூல நட்சத்திரம் பௌர்ணமி. இவருக்கு அருணகிரிநாதருடைய குரு பூஜை நாள், மூல நட்சத்திரம் பௌர்ணமி. எங்கள் பையனும் மூல நட்சத்திரம் தான், அதையும் ஞாபகம் வச்சுங்க. இந்த மாதிரி நான் அங்கே போயிட்டு வரேன். அப்போது நான் போயிட்டு வந்த பின்னாடி மாடிக்கு போகிறேன். எப்போவுமே அவன் எம்ச்ச மனிதங்களை வைக்கிறதுக்கு அங்கேருந்து வந்து அந்த ஊர்லேருந்து வந்து வச்சுக்கிட்டு இருக்கான்.
ஆனால் நான் அந்த ஊரில் போய் வேப்பஞ்சேரியில் முடிச்சுட்டு நான் வந்த அன்னைக்கு அருணகிரிநாதருடைய குரு பூஜை அன்னைக்கு தான் பார்க்குறேன். மாலை போனால் கோழிக்கால் வச்சுருக்குது. கோழிக்கால் வந்து நம்ம ரோட்டில் எதனா வந்து சாப்பிட்டுட்டு தூக்கி போட்டிருந்தா நாயோ ஏதோ இது பண்ணிவிடும். அப்படி இல்லை, பஃபியாக ஃபுல்லாக இருந்தால் நம்மளுக்கு எப்படி சினிமாவெலாம் காட்டுவாங்க ஃபுட்டு பிளேட்டில் அந்த மாதிரி. ஆனால் ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே 3 நாளைக்கு முன்னாடியே வச்சுருக்கணும். அத்தை லைட்டாக காஞ்சிருக்குது. ஆனால் அது தரையிலலாம் எங்கும் இல்லை. எலி வந்து அதை தூக்கிக்கின்னு அந்த வெயிட்டோடு தூக்கி போய் கதவுனுடைய இடுக்கில் மேலே வைக்க முடியாது. எலி வந்து மேல் இடுக்குக்கு அதை தூக்கிக்கின்னு ஓடணும்னு அவசியம் இல்லை. அந்த எலி வந்து கீழவே சாப்பிட்டுடலாம். அதை தரையிலே சாப்பிட்டு முடிச்சிடலாம். அதை இங்கே வீட்டினுடைய இதுனா கூட ஆள் நடமாட்டம் இருக்குது, அதனால் எலி அதை கெட்டியாக பிடிச்சின்னு மேலே போச்சுன்னு சொல்லலாம். அது வேற எங்கன்னா தான் ஓடுமோ தவிர இப்படி மேல் நோக்கி ஒன்றும் சவுத்தில் ஓடாது. அது பர்பஸாகவே அந்த இடத்துல வச்சு கதவை நான் திறக்கும்போது அது என் மேலே விழணும் அப்படின்னு ஏற்பாடு பண்ண ஒரு விஷயம் அந்த பையன்தான் பண்ணான். அதை இப்போது நான் உங்களுக்கு அந்த சீரியலில் ஒரு விஷயம் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பொண்ணு என்ன பண்ணோம், இவளை சாவு கூட அடிச்சிடணும்னு நினைப்பாங்க அவங்க எல்லாமே. நம்ம அப்பாவை கொன்னவர் அப்படின்னு சாவு கூட அடிச்சிடணும்னு பார்ப்பாங்க. அந்த 3 பொண்ணுங்களும் நமக்கு நல்லது பண்ணால் கூட அந்த பொண்ணை இப்போ எதிர்ப்பாங்க. அதையே தான் அவங்க சித்தியும் பண்ணும். இவளை ஒழிச்சிடணும், இவள் கண்டுபிடிச்சிட்டா நம்ம தப்புன்னு, நம்ம கிட்டேருந்து இவங்களை காப்பாற்றுறதுக்கும் தான் இவங்க இருக்கணுன்றிருக்கிறான்னு அவன் மேலே நிறைய அவதூறு பண்ணி ஒழிக்கணும்னு பார்த்தா கூட இந்த பொண்ணு என்ன பண்ணுன்னா, அந்த ஹாசினி அந்த அஞ்சலின்ற பொண்ணு அவங்களுக்கு தெரியாமல் நல்லது பண்ண ஆரம்பிக்கும். அவங்களுக்கு சொன்னால் புரிஞ்சு தொலைய மாட்டேங்குது. அதனால் வேண்டி என்ன பண்ணோன்னா, அவங்களுக்கு பண்ணுற நல்லது அவங்க சித்திக்கிட்டேருந்து அவங்கள காப்பாற்றுறது, அது எல்லா விஷயத்தையுமே பின்னாடி 4வது லைனில் நின்றுக்கிட்டு பண்ணும். எல்லாமே நான் தான் அவங்களுக்கு நல்லது பண்ணேன், நான் தான் இதை வாங்கி கொடுத்தேன்னு தெரிஞ்சால் விசிறி போட்டுருவாங்க. நான் வந்து நேஷ்னல் இதுக்கு வந்து போட்டிக்கு செலக்ட் ஆகிறதுக்கு நான் ஸ்பான்சர் பண்ணேன்னா எங்கள் அப்பா மூலமாக ஸ்பான்சர் பண்ணால் எங்கள் அப்பா மூலமாக பண்ணது வேணான்ருவாங்க. அதனால் இன்னொருத்தருக்கு கொடுத்த மாதிரி கொடுங்க, இன்னொருத்தர் பண்ண மாதிரி பண்ணுங்க அப்படின்னு அவங்க வந்து அந்த பொண்ணு வந்து பின்னாடிந்து ஹெல்ப் பண்ணி இவங்களை பண்ணணும். ஏன்னா நேரடியாக இவங்க அவங்க சித்தி மோசமானதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நாளாகும். இப்போதைக்கு நம்மளை வந்து கெட்டவங்களா பார்க்கறதுனால நம்ம ஹெல்ப் பண்ணி ஆகணும், ஆனால் தூரம் இருந்து தான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கும். ஆல்மோஸ்ட் அந்த சுச்சுவேஷனில் தான் நான் இப்போ எப்படி இருக்கிறேன்னா, போன வருஷம் இதே சூழ்நிலையில் இந்த யார் வந்து உங்களுக்கு வந்து அந்த கோழிக்காலை வச்சதோ, ஒரே நாள் கோழிக்கால் வைக்கல, டெய்லியே அங்கேருந்து வர்றது என் ஸ்கூட்டரினுடைய கவரெல்லாம் கட் பண்ணி போகிறது. என்னடா சிசரில் கட் பண்ண மாதிரி, இது கரெக்டாக கிழிஞ்ச மாதிரி இல்லையே, சிசரில் கட் பண்ண மாதிரி இருக்குதுன்னு பார்த்தா அதுக்கப்புறம் அவன் சொன்னாங்க 2 பேர் ரோட்டில், உங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு சித்தி பையன்னு சொல்லிட்டு இங்கே உங்கள் பில்டிங்லேயே இருந்தாலும் அவன் வந்து போனான் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அதடா அவன் தான் அந்த ஸ்கூட்டர் கவர்லாம் கட் பண்ணுறான்னு பார்த்தா இன்னொரு நாள் அந்த சக்கரத்துக்கு கிட்டே இருக்கிற ஒரு பார்ட்டை கழட்டி போட்டு வச்சுருந்தது. அதாவது அவனுடைய மைண்டில் நான் சாகட்டோன்னு இருக்குது அவனுக்கு, புரியுதுங்களா? ஆனால் எனக்கு தெரியுது அவன் தப்பாக புரிஞ்சுட்டுருக்கிறான், அவன் ஏதோ மனநிலை சரியில்லை அதனால் அவன் அப்படி பண்ணுறான்னு இருக்குது. ஆனால் இன்னைக்கு மூல நட்சத்திரம், இன்றைக்கி அருணகிரிநாதருடைய குரு பூஜை நாள். அருணகிரிநாதனுடைய குரு பூஜை இதுக்கு முன்னாடியே போன வருஷம் ஜனவரியில் போயிட்டு நான் திருத்தணியில் இருக்கிற அருணகிரிநாதர் சிலைக்கு கற்பூர ஆர்த்தி காட்டுங்கன்னு சொல்கிறேன். அந்த போன வருஷம் அந்த கோழிக்காலம் வச்ச அன்றைக்கி தான் அந்த மேலே போய் நான் பார்க்குறேன். அது ஒரு இந்த நாள், அது வந்து பௌர்ணமியும் மூலமும் ஒன்றா வர நாள். மேலே போய் கோழிக்கால் பார்க்குறேன். இவன் தான் தெரிஞ்சு போகுது, இவன் தான் அது வச்சுருக்கிறான்றது கிளியர் கட்டாக தெரியுது. 2வது சொல்லி கூட பார்க்க சொன்னேன் நான், அதை ஃபோனில் சொல்லி சித்திக்கிட்ட சொல்லி, கோழிக்காலெல்லாம் எதனா ஒன்று என்னுடைய பொருட்கள் நான் எதனா கிஃப்ட் எங்கள் சித்திக்கு கொடுத்தா கூட விசிறி அடிக்குது, அதை தொடாதுன்றதெல்லாம் பண்ணும்போது கோழிக்கால் வச்சுட்டு வர அந்த மாதிரி எதனா ஒன்று சொல்லிப்பார், என்ன சொல்கிறான் பார்க்கலான்னா, சில சமயத்தில் அந்த மாதிரி உண்மையிலே அவன் பண்ணியிருந்தான்னா பேசாமையே இருப்பான்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா நான் இல்லையே அது நான் பண்ணலையேன்னு சொல்லக்கூடிய ஆள் சொல்லிப்பார் அப்படின்னு சொன்னால் பேசாமையே இருந்திருக்கான். அதுக்கு ஆமாம் நான் தான் வச்சேன் என்ன பண்ணுவேன் ரேஞ்சுக்கு பேசாமல் இருந்திருக்கான் அவன். அது அன்றைக்கி டேட்டுக்கு என்ன நடந்ததுன்னா, நான் சொன்னேன் பாருங்கள், இந்த செத்து போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையுதுன்னு. அதுக்கு முன்னாடி ஒரு ஜோதிடர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, சிவன் பேரில் பௌர்ணமியில் சிவனுக்கு பேரில் அர்ச்சனை பண்ணணும், ஆனால் சிவன் பக்கத்தில் இருக்கிற அம்மன் கிட்ட போய் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அதை நான் போய் பண்ணிட்டு வரேன். பௌர்ணமி அன்றைக்கி மூல நட்சத்திரம். ஒரு பக்கம் மாடியில் கோழிக்கால் பார்க்குறேன், ஒரு பக்கம் ஜோதிடர் சொன்ன அதுக்கு முன்னாடி நாள் போய் வேப்பஞ்சேரியில் எடுத்துகிட்டு வரேன். எங்களுடைய பாட்டி ஊரில் போயிட்டு தலையில் தீச்சட்டி எடுத்துகிட்டு வர விஷயத்த அது ஐயா வைகுண்டனுடைய அணுகுனால நாளைக்கு ஒரு பெரிய ஆபத்துக்குது உனக்கு. எப்படி இருக்குது, நீ உங்கள் வீட்டுக்காரு உங்கள் பையன் 3 பேர் மேலேயுமே பல வருஷமாக பல காரணங்குது. என் மேலே எங்கள் பையன் மேலே நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் எங்கள் வீட்டுக்கார் மேலே ஒரே ஒரு பர்சனுக்கு மட்டும் ஒரு பயங்கரமான எதிர்ப்பு இருக்குது.
அது ஒரே ஒரு பர்சன், ஒரு ஜென்ஸ் தான். மற்றபடி மற்றவங்களுக்கெல்லாம் இல்லை. மற்றவங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு என் மேலே எங்கள் பையன் மேலே தான் வச்சுக்கோங்களேன். அவங்களுடைய ஆழ்மன சுழு ஆத்மா எப்படி இருக்குதுன்னா, உயிருக்கே ஆபத்து தரக்கூடிய, எனக்கும் என் கணவருக்கும் என் பையனுக்கும் உயிருக்கே ஆபத்து தரக்கூடிய விஷயமா இருக்குது. எங்கள் பையன் மூல நட்சத்திரம் போன ஆணி மூலத்தில் வந்து அந்த கோழிக்கால் வச்ச அன்னைக்கு நான் வந்து ஜோதிடர் சொன்ன மாதிரி 3வது பௌர்ணமியோ 4வது பௌர்ணமியோ போய்ட்டு சிவன் பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு போகிறேன். சிவன் பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரேன். மூல நட்சத்திரம் தொடங்கிடுது. அந்த சமயத்தில் நடந்துருக்குது. ஆனால் மறுநாள் நியூஸ் கிடைக்குது. எங்கள் வீட்டில், பூர்வீக வீட்டில், மாமனாருடைய என்னுடைய கணவருடைய பூர்வீக வீடு. நாங்கள் அந்த இடத்துல 10 வருஷமாக இருந்தோம். கல்யாணம் ஆகிட்டு 10 வருஷமாக அந்த வீட்டில் நாங்கள் இருந்தோம். அது எங்களுடைய பூர்வீக வீடு. அந்த வீட்டில் யாருமே குடுத்தனம் வரல. ஒரே ஒரு பையன் மட்டும்தான் குடுத்தனம் வந்தாங்க. அவங்க அப்பா வரல. அவங்க அப்பா ஊர்லேயே இருந்துட்டார். அவங்க அம்மாவும் பையனும் மட்டும்தான் அந்த வீட்டுக்கு குடுத்தனம் வந்தாங்க. வேறு யாருமே வரல. ஏன்னா அது பிரபஞ்ச விதி. நான் சொன்ன பாருங்கள், சீரியலில் ராமசாமி கதை இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி ஒரு மேட்ரு அது. அது பிரபஞ்சமாகவே வந்து அதுலேயும் ஒரு விஷயம் தெரியுங்களா, இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே அந்த எல்லாருமே சேர்ந்த வீடு அது, எல்லாருக்கும் வீடு. ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் தான் அவங்கள விற்கிறாரு அங்கே வாடகையே. அந்த வாடகை விற்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய ஹஸ்பண்டுக்கு காலில் ஒரு ஆப்ரேஷன் சொல்லிட்டு பில்ரோத்தா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு வீட்டுக்கு வந்து கால் நீட்டிட்டு படுத்துட்ருக்கார். அப்போ நான் அரக்கோணத்துக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா பையனை இந்த வீட்டுக்கே கூப்பிட்றாரு அவர். இந்த அம்மா பையனை வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு எனக்கு வந்து சொல்கிறாரு, அந்த வீட்டுக்கு குடுத்தனம் தான் வராங்க, என்கிட்ட சாவி வாங்கி போகிறதுக்கு வந்தாங்க, இவங்கள தான் நான் விற்க போகிறேன் அந்த வீட்டில்னு எங்கள் ஹஸ்பண்ட் சொல்கிறார். அவங்கள அந்த மற்ற பார்ட் ஆஃப் அவங்க என்னுடைய ஹஸ்பண்டுடைய தம்பிங்க கூட அவங்கள முதல்ல பார்க்கல, அவங்க யாருன்னு கூட. அன்றைக்கே எனக்கு முடிவாயிருக்குது, இந்த என்னுடைய ஹஸ்பண்ட்கிட்ட வந்து பார்த்துட்டு போகிறாங்க. அவங்கள தவிர வேறு யாரும் வாடகை இல்லை. ஒரே 1 மாதம் 2 மாதம் இருந்துட்டு போயிட்டவங்க தான். அந்த பில்டிங்கில் அவங்க வாடகை இருக்கணுன்றது முன்கூட்டியே விதி. அது கரெக்டாக வந்து அவங்க வந்து அம்மா பையன் வீட்டுக்கு வந்து போகிறாங்க. ஆனால் அந்த பையன் வந்து நான் சொன்னேன் பாருங்கள், அந்த மேலே கோழிக்கால் வச்சுருந்தது, நான் போய் சிவன் பேரில் அர்ச்சனை பண்ணின்னு போகிறேன். அந்த பில்டிங்கில் வாடகை இருந்த அம்மா பையன் இருந்தாங்க. அந்த பையனுடைய பேர் சிவா. அந்த பையன் அந்த ஆணி மூலம் பௌர்ணமியில் அந்த ராத்திரி நேரத்தில் அதான் சூசைட் பண்ணிக்கிறான். மறுநாள் காலையில் தான் எங்களுக்கு தெரியுது எந்த டைமிங்குன்னு சொல்லிட்டு. அவங்க போய்ட்டு கது ஒடிச்சது இது பண்ணதெல்லாம் பார்க்கும்போது நான் பார்க்குறேன் கேலண்டரில் எதுவிலிருந்து எது வரைக்கும் மூல நட்சத்திரம் இருந்ததுன்றதெல்லாம் நான் நோட் பண்ணிக்கிறேன். அவன் கரெக்டாக அந்த மூல நட்சத்திரத்தில் தான் போயிருக்கான். அன்றைக்கி அருணகிரிநாதருடைய குரு பூஜை நாள். அதே மாதிரி அதே வருஷத்தில் நான் திருத்தணியில் போயிட்டு பிப்ரவரி மாதம் ஜனவரி மாதத்தில் கற்பூர ஆர்த்தி அருணகிரிநாதருக்கு காட்ட சொல்லி திருத்தணியில்ன்ற பாட்டை 2 ஸ்டான்ஸ் பாடிட்டு வரேன். அந்த குரு பூஜை நாள் ஆணி மூலம் அன்னைக்கு இந்த மாதிரி நான் அந்த கோழிக்கால் மேலே வச்சுருக்குது. அன்றைக்கி அவன் சூசைட் பண்ணிக்கிறான். அதுக்கு முன்னாடி எனக்கும் கொரோனா வந்தது. 1 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கொரோனா எனக்கு வந்த சமயத்தில் தான் அவங்க அம்மாவுக்கும் கொரோனா வந்து அவங்க அம்மாவும் போனாங்க. அந்த சமயத்தில் ஊரில் இருந்து அவங்க அப்பாவுக்கும் கொரோனா வந்து போனாங்க. அவங்க அப்பா அம்மா முதல்ல போயிட்டாங்க. நமக்கு யாரும் இல்லைன்றதுனாலையோ அல்லது நம்ம ஏதோ லவ் ஃபெயிலியரோ அன்றைக்கி ஆணி மூலம் அன்றைக்கி இந்த கோழிக்கால் மேலே வச்ச அன்றைக்கி நான் போய் அந்த தீச்சட்டி போய் ஐயா வைகுண்டனுடைய இதனால் அந்த ஒரு இது வேண்டுதலை முடிச்சுட்டு சின்ன வயசில் பண்ண வேண்டுதலை போய் அதை தலையில் தீச்சட்டி எடுத்து முடிச்சுட்டு வந்த உடனே மேலே போய் பார்த்தா இந்த விஷயம். அன்றைக்கி பார்த்தா அந்த எங்கள் வீட்டில், எங்கள் பூர்வீக வீட்டில், என் கணவனுடைய வீட்டில் அது நடக்குது. அதுக்கு முன்னாடி கொரோனா சமயத்தில் எனக்கு கொரோனா வந்த சமயத்திலேயே அந்த அம்மாவுக்கு கொரோனா வந்து அந்த அம்மா போகிறாங்க. அவங்க அப்பாவும் ஊரில் கொரோனா வந்து போகிறாங்க. இது ஒரு பக்கம் ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? இப்போது அந்த கோழிக்கால் வச்சுட்டு என்னை வந்து செத்தே போனோன்ற அளவுக்கு நினைக்கிற அளவுக்கு என் வண்டியினுடைய பார்ட்டை பிச்சு போடுற ஒரு ஆள் இருக்காங்க இல்லையா, அவனுக்கு இப்போ நான் அந்த சீரியலில் அந்த பொண்ணு பண்ணுற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சாவே என்னுடைய மூலமாக நடக்குதுன்னாவே அவங்க நம்மளை எதிர்க்கிறாங்கன்ற காரணம். ஆனால் அந்த சித்தி அந்த பையனால் ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. நான் அவன் மேலே இருக்கிற இதுவை விட அந்த சித்தி அவஸ்தைப்படக்கூடாதுன்ற காரணத்தினால நான் அவனை இப்போ வந்து ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் அவனுக்கு ஹாஸ்பிட்டலுக்காக ட்ரீட்மெண்ட்டுக்காக அது சாதாரண ஆளை கூட்டின்னு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம் அவங்களுக்கு. இந்த மாதிரி ஆளை அதை பிடிச்சி அவங்கள கூட்டின்னு போகிறதுக்கு போலீஸு லாயருன்னு வச்சு ப்ரொசீஜரோட ரோட்டில் போகும்போது போலீஸ் பிடிக்கும். நிறைய பேர் இது பண்ணிவிட்டு அஃபென்ஸ் எதனா பண்ணிவிட்டு கொலை பண்ணிவிட்டு மனநிலை சரியில்லைன்னு போயிட்டு மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவாங்க. பெரிய கேஸ் ஆகும். ரோட்டில் கூட்டின்னு போகும்போது இது மென்டல் மாதிரி நடித்து மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறதுக்குன்னு சொல்லிட்டு அது பயங்கரமான ப்ரொசீஜர் இருக்குது. அதுக்கு நேராக ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா நேராக ஒரு பக்கத்தில் உட்கார வச்சு கூட்டின்னு போயிட முடியாது.
அந்த சீரியலில் வர மாதிரி அந்த பொண்ணு தன்னை பிடிக்கலன்னு எல்லாரும் நினைக்கிறாங்கன்றதுக்காக 100வது இடத்துல நின்றுக்கிட்டு பின்னாடி இருந்து பண்ணுற மாதிரி இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் சேர்த்த விஷயமே நான் சொல்லலை. இங்கே சென்னைக்கு வந்த நாள்லேருந்து எங்கள் சிஸ்டருக்கெல்லாம் டைரெக்டாக பண்ணுறேன் நான். ஆனால் அவனை பொறுத்த வரைக்கும் நான் அவனுக்கு எப்போத்துலேருந்தோ அவனுக்கு நான் பிஸ்னஸ் தான் பண்ண போகிறேன்னு சொன்ன காலத்துலேருந்து அவனுக்கு நான் ஹெல்ப் பண்ணணுன்னு பார்க்குறேன். அவங்க அப்பா என்கிட்ட ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால அவனுக்கு நான் இன்வால்வ் ஆகி பார்ப்பேன். பல விதமாக அவனுக்கு ட்ரை பண்ணிட்டேன் ஹெல்ப் பண்ணணுன்னு. ஆனால் அவன் தேடுற மாதிரியே காணும் என்றைக்குமே. சரின்னு சொல்லிவிட்டு அப்புறம் லாஸ்ட்டு ஒரு 7 இயர்ஸாக கூட எப்படின்னா நான் தான் உனக்கு கொடுத்தேன்னு கொடுக்காமல் கொடுக்கணும், மறைச்சி கொடுக்கணும், இன்னொருத்தர் மூலமாக கொடுத்து இது அவங்க கொடுத்தாங்கன்னு சொல்லி கொடுக்கணும். அந்த ஊருக்கே நான் போயிட்டு வந்தப்போ கூட, அந்த வில்லேஜுக்கே நான் போயிட்டு வந்த பின்னாடி கூட ஒரு டிரைவர் வீட்டில் ஒரு நைட் ஸ்டே பண்ணல, டிரைவர் வீட்லேயே உட்காந்து ஏன் நான் வந்து அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கோவம், என் வீட்டுக்கு வந்திருக்கக்கூடாதான்னு கேட்டாங்க எல்லோரும். அது எப்படின்னா அவன் வந்து வெளியில் கூட வந்து போயிட்டு ரைஸ் மில் வரைக்கும் போயிட்டு வரான்னு சொல்கிறாங்க எல்லோரும். அப்போது நான் இவனுக்கு பயந்துக்கிட்டு நிறைய பேர் சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா இவன் கத்துறான் அமக்கலம் பண்ணுறான்னு சொல்லிட்டு வாசப்படியில் நின்று போயிடுறாங்கன்னு சொன்னோம்னா அவன் மனசுக்குள்ளே ஆக மொத்தத்தில் நம்மளுக்கு பயப்படுறாங்க இவங்கன்னு ஒரு எண்ணம் வரும்ல. அந்த மாதிரி நான் பக்கத்து வீட்டுக்கோ எதிர் வீட்டுக்கோ வரும்போது இவன் ரோட்டில் வரான், நான் அவங்க வீட்டுக்குள்ளே போகிறேன் இல்லை வெளியே வரேன் பார்க்குறான், இந்த வீட்டுக்கு வரவே இல்லையே. அப்போ நம்ம பண்ணுற அமக்களத்துக்கு பயந்து இன்னொருத்தர் வீட்டுக்கு வந்து போயிடுறாங்கன்னா நீ அந்த மாதிரியே எப்போவுமே கீப்பப் பண்ணணும், நீ எனக்கு பயந்துக்கினே நீ இன்னொரு வீட்டுக்கு வந்து போயிடணும் அப்படின்ற எண்ணம் அவனுக்குள்ளே வரக்கூடாதுன்றது எனக்கு. அதனால் நான் வந்து 3வது தெருவில் இருக்கிற டிரைவர் வீட்டில் வந்து உட்காந்துட்டு எனக்கு அங்கே போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் எங்கன்னா ரோடு ஓரத்தில் கூட நின்று இருக்கலாம். நான் கொஞ்சம் நிறைய திங்ஸுங்களை எடுத்துகிட்டு போயிருந்தேன், அதுங்கெல்லாம் வந்து அங்கே விற்கிறதுக்கு இது பண்ணணுன்றதுனால அந்த டிரைவர் வீட்டில் இது பண்ணிவிட்டு அதெல்லாம் வச்சுட்டு வந்தேன். அந்த பையனுக்கு தெரியாமல் நான் அவனுக்கு செய்யணும். ஏன்னா அவன் மைண்டை பொறுத்த வரைக்கும் என்னை அப்படி பார்க்குறான். இதில் உண்மையிலேயே வில்லத்தனமாக இருக்கிற ஆளுங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க என் லைஃப்பில். ஆனால் இந்த கதை வேறு. இது நான் இவனுக்காக பண்ணல, அவங்க அம்மாவுக்காக பண்ணுறேன் சில விஷயத்த. அதனால் இப்போ இவனுக்கு எப்படி அந்த போன வருஷம் இதே இதில் இவருடைய அருணகிரிநாதருடைய குரு பூஜை நாள் எனக்கு தெரியாது. 2025 அவருடைய குரு பூஜை வர நாள் அன்றைக்கி நான் போயிட்டு அவனை இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுவேன்ற விஷயம் எனக்கு தெரியாது. போன வாரம் சொன்ன பார்த்திங்களா, திங்கக்கிழமை காலையில் தான் கிளைமேக்ஸ் நடந்ததுன்னு. அந்த கிளைமேக்ஸ்ன்றது இதுதான். அந்த விஷயத்தை பண்ணுறது சாமானியமான விஷயம் கிடையாது. 2 மாதமாக அதுக்காக நான் அதுக்கேற்ற ஆட்களை செட் பண்ணி பண்ணுறேன். இப்போ கூட வேணுன்ட்டே எனக்கு வேறு வில்லன்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்று அவனை நான் பாதுகாக்கிறேன் பேர் வழி, அவனை ரொம்ப எதனா பண்ணிட்டு போகிறாங்க அதனால் நான் ரிலீஸ் பண்ணி கூட்டின்னு வந்துடுவேன் அப்படின்னு பண்ணுவாங்க. நான் அவனை வந்து செலவு பண்ணி பாதுகாப்பான விஷயத்தில் நான் வேறு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன் அவனை. ஆனால் வேணுன்ட்டே அவனை ஏதாவது பண்ணிட்டு போகிறாங்க, அவன் எதனா ஆகிட்டு போகிறான், பேசாமல் நான் அவனை ரிலீஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு கொஞ்சம் பேர். சில பேருக்கு எப்படின்னா அவனுக்கு பிடிக்காதில்ல நீ தான் பண்ணன்றது, ஒரு சமயத்தில் நீ தான் பண்ணன்னு சொல்லி விட்டுடலாமா அவங்ககிட்ட போய். அப்போ நான் என் மேலே பயங்கரமாக எதிர்ப்படின்னு வருவான்ல. ஏன்னா பலகாலமாக சொல்லுவான், என்னை யாராவது எங்காவது போயிட்டு அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் சேர்த்திங்களான்னா என்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்களோ அவங்கள நேராக வந்து நான் கொலை பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறான் எத்தனையோ நாள். நான் எனக்காக கூட பயந்தது இல்லை, நேராக அவங்க அம்மா வந்து எதனா பண்ண போகிறான் அப்படின்ற பயம் உண்டு எனக்கு. நான் இது ஒவ்வொரு ஸ்டெப்பும் எப்படி எடுத்து வச்சேன் தெரியுங்களா. இதில் யாருமே தலையிட வேணாம். நான் நேராக ஃபோனில் கேட்கும்போதே ரொம்ப எக்ஸ்ட்ரீம் அவன் பண்ணும்போது ஒன்று செய், அந்த எங்கள் சித்திக்கிட்ட நீ நேராக ஆட்டோ ஏறி போயிட்டு நீ ஸ்டேஷனில் போயிட்டு அரக்கோணம் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு நீ கம்ப்ளைண்ட் பண்ணு, எனக்கு எப்படி கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்குறதில்லன்னு சொல்லி அவங்ககிட்ட நீயே கம்ப்ளைண்ட் பண்ணு அப்படின்னு தொடர்ந்து ஒரு 2 மாதமாக விதவிதமாக ஐடியா ஃபோன்லேருந்தே. அப்படியே எனக்கு அந்த சீரியல் பார்க்கும்போது அந்த ஹாசினின்றது அந்த அஞ்சலின்ற பேரில் பண்ணுறது, அவள் பண்ணுற பின்னாடிந்தே மூவ் பண்ணுறது, பிளான் ஏ பிளான் பின்னு பண்ணுறது, அது அவ்வளோ பணம் இருக்கும். வேணும்னா அவள் போயிட்டு கனடாவில் அவங்க அப்பா இருக்கிறாரு பிஸ்னஸ்ஸு, வேணும்னா ஒரு செகண்டில் போயிட முடியும் அவளுக்கு கனடாவுக்கு. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு அவங்க ஒரு காரணத்தினாலே ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டோம். அவங்க அம்மா கேட்டாங்க, அவங்க அம்மா மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. அதோடு அவங்க அம்மா வேறு இன்னொரு பார்ட்டி சாவிச்சிட்டாங்க. அதனால் அதே ஃபீலிங் தானே அவங்களுக்கு இருக்கும்னு நினச்சி அந்த பொண்ணாக இறங்கி போய் அவங்க இவளை என்ன தான் நிராகரித்தாலும் அவங்க அந்த வேலையை ஒரு பொழப்பாக பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கா. இன்னும் நிறைய விஷயங்கள் முருகர் கடவுள் வந்து எனக்கு உணர்த்தத்துக்குன்னே அந்த சீரியலை பார்க்க வச்சுட்ருக்காரு. என்ன நிறைய விஷயங்கள் என்னோட கனெக்டிவிட்டியாக அந்த விஷயம் இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் கூட அப்படி இருக்கும் நிறையா. இந்த மாதிரி விஷயம் வந்து நீங்கள் 2-3 விஷயமாக பார்க்கணும். சில பேருக்கு நீங்கள் நேரடியாக உதவ முடியாது,
நேரடியாக அவங்க கிரெடிட்டை கொடுக்கணும்னு நினைக்கக்கூடாது. நேரடியாக மகான் மாதிரி உங்களை யாரானா கையெழுத்து கும்பிடணும்னு நினைக்கக்கூடாது. ஒரு காரணத்துக்காக சில விஷயங்களை நம்மளுக்கு அந்த கிரெடிட் கிடைக்கலன்னா கூட பண்ணணும் அப்படின்னு ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்னொன்று நான் அந்த இறப்பு விஷயம் சொன்னேன் பாருங்க. உங்களுக்கு விதிப்படி நீங்கள் உயிர் இன்னும் இருக்குது, ஆனால் உங்களுக்கு சில அவஸ்தைகள் இருக்குதுன்னும் போது நீங்கள் நல்ல ஏதோ ஒரு புண்ணியம் உங்களுக்கு இருக்குது, உங்கள் அப்பா அம்மாவை யாரோ செய்த புண்ணியம் இருக்குது, இன்னும் சில கடமைகள் உங்களுக்கு பூமியில் இருக்குதுன்னா, அப்போ நீங்கள் உயிரோடு தான் இருந்தாகணும்னு விதி இருக்குதுன்னா, ஆனால் சுழு ஆத்மாக்கள் காரணமாகவோ அல்லது பயங்கரமான ஆத்மாக்கள் காரணமாகவோ உங்களுக்கு இறக்குற அளவுக்கு அவங்களுடைய சாபம் இருக்குதுன்னா, அப்போ வேறு ஒருத்தரை நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ராமசாமின்றவர் அந்த பொண்ணை ஆக்சிடென்ட் பண்ணிடுச்சுன்னு. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எங்களுடைய பில்டிங்லேயே அந்த சிவான்றவன், அதுவும் ஆணி மூலம் அன்னைக்கு இவன் மேலே கோழிக்கால் வைக்கிற அன்னைக்கு அவன் இதாயிரான்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி விஷயம் அது நமக்காக ஒருத்தர் உயிர் கொடுக்குறாரு கடவுள்னு அர்த்தம் கிடையாது. நிறைய பேர் இன்னும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கரெக்டாக எனக்கு கடவுள் எனக்கு அருள் புரிஞ்சிட்டாரு, அந்த ட்ரெயினில் நான் போகிறதா இருந்தது, அந்த ரோட்டில் நான் போகிறதா இருந்தது, ஆனால் நீ போன வண்டி தான் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு சித்தர்கள் பெரிய மகான்கள் கூடவே கூட அதை சொல்லுவாங்க. அப்போ அந்த வண்டியில் போனவங்கள்லாம் அப்படி கிடையாதான்னா அப்படி மீனிங் கிடையாது. அவங்களுக்கு கண்டிப்பாக விதி அப்படி தான் இருக்குது. ஆனால் உன்னை வேறு ஒரு விஷயத்துக்காக தப்பிக்க வைத்திருக்கிறாங்க, உனக்கு வேறு கடமைகள் பூமியில் இருக்குதுன்னு அர்த்தமோ தவிர நீ ஜாலியாக போயிடுச்சிட்டு போகிறதுக்கு இல்லை. அப்படி ஒரு உயிர் கொடுக்கப்பட்டு நீ காப்பாற்றப்பட்டு இருந்தாலே இன்னும் நிறைய தியாகங்களை உன் வாழ்க்கையிலே நீ செய்ய வேண்டியது இருக்குது. உன்னால் முடியவே முடியாத கர்மாக்களை நீ தீர்க்க வேண்டியதாக இருக்குது. உனக்கு விருப்பமே இல்லாத, உனக்கே கோழிக்கால் வச்சு உனக்கே வண்டியில் இருக்கிற பார்ட்டை கழட்டி போட்டவனுக்கு நீ செய்தாகணும். அவனுக்கு தூரம் இருந்து நீ உழைப்பாகவும் யோசிப்பாகவும் சிந்தித்து நான் பெரிய பணக்காரியாக இருந்து செய்யறதுக்கு ஈஸி உங்களுக்கு. ஆனால் பணத்தை ரொம்ப கஷ்டமாக தான், ரொம்ப ஈஸியாக ஒன்றும் இல்லை. நான் பணக்கார வீட்டில் தான் கல்யாணம் பண்ணிட்டுருக்குறேன். ஆனால் என்னுடைய தேவைக்கே, என்னுடைய பர்சனல் தேவைக்கே, என் பர்சனல் வாழ்க்கைக்கே அந்த பணத்தை நான் தொட முடியாது. அந்த பணத்தை நான் தொட முடியாது எந்த காலத்துலேயுமே. 3 வகை பணங்கள் என் வாழ்க்கையில் இருக்குது. வளர்த்த இடம், பிறந்த இடம், புகுந்த இடம், 3 வகை சொத்துக்களையும் நான் தொட முடியாது. ஆனால் நான் என் கர்மப்படி நான் செய்து ஆகணும். அதுதான் நான் சொல்கிறேன். அதனால் இப்போ நான் சொன்ன விஷயத்துக்கும் அருணகிரிநாதருக்கும் சம்மந்தம் இல்லாமல் இல்லை. பல விஷயங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்கணுன்றதுக்கு தான் அருணகிரிநாதருடைய அதே மூல நட்சத்திரம், அதே நேற்று போன வருஷம் கோழிக்கால் வச்சு அதே சமயத்தில் எங்கள் பில்டிங்கில் சூசைட் பண்ணிக்கிறேன் அந்த சிவான்றது, அந்த சிவன் பேரில் பூஜை பண்ணிட்டு போகிறேன். எத்தனை விஷயங்கள் தொடர்பு இருக்குது பாருங்கள். அவங்க அப்பா அம்மாவும் இதாகிறாங்க. அந்த அப்பா அம்மா போனப்போ எனக்கு கொரோனா இருந்தது. அவங்க அப்பா அம்மா போனாங்க. அதாவது எங்கள் பில்டிங்லேயே போகிற மாதிரி இருக்குது அது, எங்கள் பில்டிங்கில். ஏன்னா சாபம் தோஷம் அந்த பில்டிங்கில் நான், எங்கள் ஹஸ்பண்டு, எங்கள் பையன் 3 பேருக்குமே அவ்வளோ பெரிய சாபம் இருந்திருக்குது. அதுதான் சாட்சி. அருணகிரிநாதரை ஒரு அடிக்ஷன் ஆனவங்களும் கும்பிடலாம். நான் சொன்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது பார்த்திங்களா. அந்த 11 முறை அந்த முத்தைத்தரு சொல்கிறது அதை பண்ணி நீங்கள் உங்கள் வேண்டுதலை வைங்க. இதெல்லாம் மாதிரி உங்களுக்கு நடக்குது சூப்பராக கையில் வாரி கொடுக்கணும்னு நினைக்காதீங்க, விருப்பங்களை வாரி கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி இப்போ நான் கோத்ரூ பண்ணுறேன் பாருங்கள். நம்ம பார்த்த சினிமாவில் இருக்கிற விஷயம்னா, நமக்கு நடந்த விஷயம்னா, நம்ம எந்த கோயிலுக்கு போனோம், போன வருஷம் இதே மாதிரி அந்த நாளில் இது மாதிரி ஆச்சு, இந்த வருஷம் இதே நாளில் இது ஆச்சு, இந்த மாதிரி ஒரு டெய்லி எழுதி வச்சுக்கணும். நான் டெய்லி எழுதிடுவேன், அன்னன்னைக்கு நடக்கிற விஷயம் டெய்லி எழுதிடுவேன். அதுலேயும் சில இந்த மாதிரி மேஜர் விஷயங்களை மட்டும் அப்படியே ஞாபகத்துலேயும் வச்சுக்குவேன். இது ரொம்ப முக்கியமாக. ஒரு வேறு விதமாக பாருங்கள். மணிக்கணக்காக என் கதையை அளக்குறேன்னு பார்க்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் இப்படி நீங்கள் சுற்றி நடக்கிற விஷயங்களை கவனிக்கணும். என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட, ஒரு 2-3 பேருக்கு ஷேர் பண்ணுறதோட, நீங்கள் எனக்கு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப 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 ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.